ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபிः பிரகாசாபிராவித்யம் நிஹதம் தமஹ. நந்தாதீபகடப்ரணர்த்தகமஹாகாருண்யரக்தாம்பக ஸ்ரீநாராயண புருஷோத்தமபதி ஸ்ரீரத்னகூட்டாதிபான் வைகுண்டேஸ்வர மாதவௌ ச கமலாநாதம் ச கோபீபதிம் நௌமி ஏகாதசாநாகபுர்யதிபதேன் சார்த்தம் கலித்வம்சினா. திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ தீவினைகள் போயகல அடியவர்கட்கென்றும் அருள் நடந்து இவ்வேழுலகத்தவர் பணிய வானோர் அமர்ந்தேத்த இருந்தவிடம் பெரும்புகழ் வேதியர் வாழ் தருமிடங்கள் மலர்கள் மிகு கைதைகள் செங்கடு நீர் தாமரைகள் தடங்கள் தொறும் இடங்கள் தொறும் திகழ அருவிடங்கள் பொழில் தழுவி எழில் திகழு நாங்கூர் அரிமேய விண்ணகரம் வணங்கு மடனெஞ்சே. 108 திவதேசங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகள்ல திருநாங்கூர் திவதேசங்கள் அனுபவிச்சுட்டு வரோம். அந்த வரிசையிலே முதல்ல திருமணிமாட கோயில் அனுபவித்தோம். அடுத்தபடியா திருமணிமாட கோயிலுக்கு மிகவும் அருகிலே இருக்கக்கூடியதான திரு அரிமேய விண்ணகரம்னு சொல்லக்கூடிய குடமாடு கூத்தர் கோவில், இந்த திவதேசத்தை அனுபவிக்க போறோம். திரு அரிமேய விண்ணகரம்னு ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட இந்த கோயில் நாங்கூர் குடமாடு கூத்தர் கோவில் அப்படின்னு சொன்னா பிரசித்தம். இதுவும் கூட இந்த திருநாங்கூர் திருப்பதிகள்ல இருக்கக்கூடியதான நாங்கூருக்குள்ளேயே இருக்கக்கூடிய 6 கோவில்ல 2வது கோவில் இது. இந்த 11 திவதேசத்து எம்பெருமான்களுக்கும் பிரதானமான பெருமாள் மணிமாட கோவில் நாராயணன்னு பார்த்தோம். அந்த பெருமாள் சன்னதியிலேருந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு 2 தெரு நுழைஞ்சு நடந்தோமானா இந்த பெருமாள் வந்துடுவார். அரிமேய விண்ணகரம் ஏற்கனவே பார்த்தோம். விண்ணகரம் அப்படின்னா ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடிய நகரம் அப்படின்னு அர்த்தம். பரமாகாசத்திலே இருக்கக்கூடியதான வைகுண்டத்தை போன்ற நகரம்னு அர்த்தம். பரமபதத்திற்கு ஸ்ரீவைகுண்டத்திற்கு ஒப்பான ஸ்தலம் அப்படின்னு அர்த்தம். 5 விண்ணகரங்கள்ல இதுவும் ஒரு விண்ணகரம். வரலாற்றுக்காரா ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்றா அப்படின்னா, இந்த விண்ணகரம்னு பெயர் வர கோவில்கள் எல்லாம் சோழ மன்னர்கள் அவளுடைய பெரிய யாரான வைகுண்டவாசிகளா ஆயிட்டா, சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போன வைஷ்ணவாலா இருக்கக்கூடிய ராஜாக்கள் யாரான இருந்தாலானா அவ பரமபதிச்சா விட்டு அவளுடைய ஞாபகமா கட்டக்கூடிய கோவிலுக்கு விண்ணகரம் அப்படின்னு பெயர் வைத்தான்னு வரலாற்று அறிஞர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறா. அது கிட்டத்தட்ட சரிதான்னு சொல்ற மாதிரி 5 விண்ணகரங்கள்ல 4 விண்ணகரம் சோழ நாட்டுலதான் இருக்கு. நந்திபுர விண்ணகரம்னு சொல்லக்கூடிய நாதன் கோயில், அரிமேய விண்ணகரம்னு சொல்லக்கூடிய இந்த குடமாடு கூத்தர் கோயில், காழிச்சீராம விண்ணகரம்னு சொல்லக்கூடிய சீர்காழி தாடாளன் கோயில், இப்படி இதெல்லாம் சோழ நாட்டுலதான் இருக்கு பெரும்பாலும். ஒண்ணு தொண்ட நாட்டுல இருக்கக்கூடியது பரமேஸ்வர விண்ணகரம்னு சொல்லக்கூடிய வைகுண்ட பெருமாள் கோயில் காஞ்சிபுரத்துல இருக்கு. அது பல்லவ ராஜா கட்டினது, தொண்ட நாட்டில் இருக்கக்கூடியது. ஆக இவா எழுதுறதும் சரிதான் அப்படின்னு தோன்றது. எப்படி இருந்தாலும் பரமபதத்துக்கு சமமான ஸ்தலமானபடியினாலே இது விண்ணகரம் அப்படின்னு சொல்றதுல ஒரு ஆச்சரியமும் இல்ல, ஒரு மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய வார்த்தை இல்ல, இயல்பான வார்த்தை தகும் அப்படின்றது விஷயம். அரிமேய விண்ணகரம். மேய அப்படின்னா மேவிய, மேவியன்னா என்ன, வந்து தங்கிய, வந்து நிலையாக தங்கிவிட்ட, இதுதான் எனக்கு நிலையான இடம், இங்கதான் நான் ஸ்திரமா நித்தியவாசம் பண்ண போறேன்னுட்டு பெருமாள் வந்து நிலையா தங்கிட்ட இடம்.
அரின்னு சொல்லக்கூடிய பகவான் தானே விரும்பி வந்து நித்தியவாசம் பண்ணுகிற திவ்ய தேசம், அது அரிமேய விண்ணகரம் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் வெளியிடுறார். மேய அப்படின்னா மேவிய, பொருந்திய, தங்கிய அப்படின்னு பல அர்த்தங்கள். பொருந்தியன்னா என்ன அர்த்தம்? ஏதோ பெருமாள் விருப்பம் இல்லாம தலையெழுத்தேன்னு யாரோ கூட்டான்னு வருவோம், வந்து அனுகிரகம் பண்ணிட்டு போவோம்னு வந்து இஷ்டம் இல்லாம வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற இடம் இல்லை. மேவிய, மேயன்னு சொன்னதுனால தனக்கு பொருத்தமான இடம் இதுதான். வைகுண்டம் எப்படி தனக்கு பொருத்தமா எல்லா விதத்திலையும் தான் மனசுக்கு பிடிச்சதா இருக்கிறதோ, அந்த மாதிரி இந்த விண்ணகரம் கூட எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச விஷயம்தான், இது நமக்கு பொருத்தமான இடம் தான் அப்படின்னுட்டு இதனுடைய இயற்கை எழில், இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவா, பாகவதோத்தமா, அவளுடைய பக்தி, இங்க இருக்கக்கூடிய மிருகங்கள், பறவைகள், இவற்றினுடைய இயல்பான ஒலி, இதையெல்லாம் பெருமாள் உகந்து பொருந்திய திவதேசம். ஏதோ வந்தாம் போனா ஒரு க்ஷணத்துல அப்படின்னு இல்லாம இங்கதான் இருக்க போறேன் நிலையா கோவில் கொண்ட இடம் அப்படின்னு இந்த அரிமேய விண்ணகரம் அப்படின்றதுக்கு பல அர்த்தங்கள். திரு அரிமேய விண்ணகரம். அரி அப்படின்றது ஹரி அப்படின்ற சம்ஸ்கிருத வார்த்தையினுடைய தமிழ் மாற்றம். அது ஹரிர் ஹரதி பாபாணி அப்படின்னுட்டு பிரகலாத ஆழ்வான் சொன்னது போல, எவன் நம்முடைய பாப்பங்களை, நம்முடைய கர்மங்களை, நம்முடைய ஜென்மாவை ஹரிக்கிறானோ அவன் ஹரி. ஹரிக்கிறான் அப்படின்னா அழிக்கிறான், கொளுத்துகிறான், இல்லாமல் பண்ணுகிறான். நாம பண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அனாதியான பாப்பங்கள், எத்தனையோ ஜென்மாக்கள்ல நம்மளை தொத்திண்டு ஈ மொய்ப்பது போல மொய்த்து கொண்டு வரக்கூடிய கர்ம வினைகள், எத்தனையோ ஜென்மங்கள்ல நாம பிறந்து எடுத்துட்டு இருக்கிற பிறவி, நம்முடைய ஜென்மா, நம்மளுடைய பிறவி சுழல், இது எல்லாத்தையும் ஹரிப்பவனாக, அழிப்பவனாக, மோட்சம் தருபவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான். அதனாலே அவனுக்கு ஹரின்னு பெயர். அதை தமிழ்ல எழுதுறச்சு ஹரின்னு சாதிக்கிறார் ஆழ்வார். அவன் நமக்கு பொருத்தமான இடம் இதுதான் அப்படின்னுட்டு நிலையாக வந்து நித்தியவாசம் பண்ணுகிற, ஸ்திரவாசம் பண்ணுகிற வைகுண்டத்திற்கு ஒப்பான ஸ்தலம் திரு அரிமேய விண்ணகரம். ரொம்ப ஆச்சரியமான பேரு. ஆழ்வார் இருந்து ஒரு திவதேசத்துக்கும் கொடுக்கிற பெயர்களை எல்லாம் அனுபவிச்சோம்னா அது ஒரு தனி அனுபவம். இந்த திவ்யதேசத்திற்கு ஆழ்வார் எதுக்கு இந்த பேரை கொடுத்தார் அப்படின்னு ஒரு ஆங்கிள் யோசிக்கணும். முதல்ல பாசுரத்தை சேவிக்கணும். பாசுரத்துல ஆழ்வார் எப்படியெல்லாம் இந்த திவ்யதேசத்தை வர்ணித்து இருக்கிறார் அப்படின்றத அனுபவிக்கணும். அதுல விலங்குல என்ன வியாக்கியானத்தையும் சேவிக்க வேண்டியது. அதுக்கப்புறமா அந்த திவ்யதேசத்துக்கு போய் ஆழ்வார் அருளி செய்த பாசுரங்களை கொண்டு அதற்கு நம்முடைய பூர்வர்கள் அருளி செய்த வியாக்கியானத்தையும் மனசுல வச்சுண்டு எந்த அளவுக்கு ஆழ்வார் சொன்னதெல்லாம் சத்தியம், எதனால ஆழ்வார் இதுக்கு இந்த பேரை கொடுத்தார் அப்படின்னு எல்லாம் இந்த மாதிரி பல ஆங்கிள் யோசிச்சு பார்த்து அனுபவித்தோமானா இது சத்தியம். ஆழ்வார் நிச்சயமா இந்த திவதேசத்திற்கு இந்த பெயர் கொடுத்ததுன்றது பொருத்தம் தான். ஏதோ ஆழ்வார் பெருமாள் பைத்தியம்ன்றதுனாலயோ இல்ல திவதேசங்கள்னா ரொம்ப பிடிக்கும்ன்றதுனாலயோ தூக்கி தூக்கி ஒரு ஊருக்கும் ஒரு பேரை கொடுத்துடல. நிஜமாவே இதுக்கு தகுதியானதுதான் அப்படின்றது நமக்கு புரியும். அப்படி ஆச்சரியமா ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்திகளை கொண்டு அனுபவிக்க வேண்டும். குறிப்பா திருமங்கை ஆழ்வார் எந்த பாசுரம் பாடினாலும் பின் பாதியால அந்த திவதேசத்தை வர்ணித்து பாடுகிறார். அந்த திவதேசத்தினுடைய அழகு, அங்க இருக்கக்கூடிய பாகவதாளுடைய ஏற்றம், இது எல்லாத்தையும் வர்ணித்து பாடுறச்ச அதையெல்லாம் அனுபவிக்க வேண்டியதும் கூட நமக்கு அந்த திவதேசத்தினுடைய அனுபவத்தை சேர்ந்ததுதான். போனோம் பெருமாளை சேவிச்சுட்டோம் வந்துட்டோன்றது மட்டும் இல்லை திவதேச சேவைன்றது. ஆக ஏகாதச ருத்ரால் வந்து இங்க ருத்ரதாண்டம் ஆடின போது அந்த ருத்ரனுடைய கோபத்தை தணிக்க வேண்டும் என்பதற்காக பெருமாள் பரமபதநாதன் வந்தான். வந்து 11 ருத்ரர்களுடைய பிரார்த்தனையை ஏற்று 11 ருத்ரர்களுக்கும் 11 பெருமாளா சேவை சாதித்தான். 11 பெருமாளுடைய அந்த அழகை பார்த்து கோபமா கனன்று ஆடிக்கொண்டிருந்த 11 ருத்ரர்களும் சாந்தமானார்கள். இதனால் பேரழிவிலிருந்து லோகம் காப்பாற்றப்பட்டது. தேவர்கள், பக்தர்கள், மக்கள் இவாள்லாம் கூட காப்பாற்றப்பட்டா அப்படின்லாம் பார்த்தோம். அதுல ஏற்கனவே வேற கஷேத்திரங்கள்ல வேற திவதேசங்கள்ல எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாள்கள்லாம் இங்க வந்து 11 பெருமாளா சேவை சாதித்தான்னு பார்த்தோம். எந்தெந்த திவதேசத்து பெருமாள், இந்த திருநாங்கூர்ல எந்தெந்த திருப்பதி பெருமாளா என்ன பேர்ல வந்தான்றதையும் முதல் நாள் உபன்யாசத்திலே திருநாங்கூர் திருப்பதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிமுக உபன்யாசத்துல பார்த்தோம். அதன்படி இந்த திரு அரிமேய விண்ணகரம் திவதேசத்திலே இருக்கக்கூடிய பெருமாள் குடமாடு கூத்தன் ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பெருமாள், கோவர்த்தனகிரியில இருக்கக்கூடிய கிருஷ்ணன், கிரிதரன், கோவர்தன கிரிதரன் அப்படின்றதான் அந்த எம்பெருமான் இங்கே குடமாடு கூத்தராய் எழுந்தருளி இருக்கிறான்னு ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. எந்த எம்பெருமான்
அழிவை ஏற்படுத்தி விடுமோ அப்படின்னு ஆயர்கள் எல்லாம் பயந்த பெரும் மழையிலிருந்து கோவர்த்தன மலையை ஏந்தி அந்த குன்றத்தை குடையாக பிடித்து தன்னுடைய பக்தர்களான அப்பாவி ஜனங்களான ஆயர்களை கோபர்களை எல்லாம் ரட்சித்தானோ, அந்த கோவர்தனகிரின்னு சொல்லக்கூடிய கோவர்தன மலையை தாங்கிய பெருமான் இருக்கிறானே வடநாட்டிலே கண்ணன், அந்த எம்பெருமான் தான் இங்க குடமாடு கூத்தனா வந்து சேவை சாதிக்கிறான்னு புராணம் தெரிவிக்கிறது. இந்த எம்பெருமான வேதம் போதின மகான்கள், பாகவதோத்தமர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள், ரிஷிகள் எல்லாம் எந்நேரமும் சேவிச்சுட்டே இருக்கலாம். எப்படி சேவிக்கிறான்னா, எப்போதும் அவர் திருவடியில புஷ்பங்களை சமர்ப்பித்து ஹரி ஹரி உன் திருவடியே சரணம்னு சரணாகதி பண்ணிட்டே இருக்கலாம் இந்த ஊர்ல அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். மாமறையோர் வேதத்திலே வல்லவர்கள், வேதத்தை அத்தியனம் பண்ணி அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு வேதத்திலே எப்படி வாழ வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி வாழ்ந்து அனுஷ்டானம் பண்ணக்கூடிய மறையவர்கள் மாமறையோர். மா மலர்கள் தூவி எம்பெருமானுக்கு உகந்த வசந்த புஷ்பங்களை எல்லாம் தூவி அஞ்சலித்து கையை கூப்பி நமஸ்காரம் பண்ணி அங்கு ஆரி சரண் என்று இறைஞ்சும் அணி நாங்கோர் அரிமேய விண்ணகரம்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அந்த எம்பெருமான் ஹரி இருக்கிறானே, நம்முடைய பாவங்கள் கர்மங்கள் ஜென்மா இதெல்லாம் ஹரிக்கக்கூடிய பெருமாள், அவனுடைய திருவடிகளே சரணம் அப்படின்னுட்டு அவனிடத்துல போய் இறைஞ்சுதல் அப்படின்னா கெஞ்சுதல்னு அர்த்தம். யார கெஞ்சணும்? யார் நம்மளுடைய பெரியவாளா இருக்காலோ, யாரால நமக்கு காரியம் ஆனமோ அவளை தானே கெஞ்சணும். இந்த அண்டச்சராச்சரங்கள்ல பிரம்மால இருந்து கடைக்கோடி ஜீவன் வரைக்கும் எல்லாரோட பெரியவன் எம்பெருமான் தான். எல்லோருக்கும் காரியமாக வேண்டியது அவனாலே தான். எல்லோரும் இருந்தது இருக்கிறது இருக்க போறது எல்லாம் அவனாலதான். அதனாலே வேற வழியே இல்லை, எல்லோரும் அவனை இறைஞ்சித்தான் ஆக வேண்டும். அடி பணிந்து கெஞ்சி பணிந்து போய் தான் ஆக வேண்டும். பெருமாளுக்கு ஏன் இறைவன் பெயர் அப்படின்னா, இது காரண பெயர். தமிழ் இலக்கணப்படி இறைஞ்சப்படுதலான் இறைவன் எனப்படுகிறான். இறைஞ்சுதல் அப்படின்னா கெஞ்சுதல். எல்லாரும் அவனிடத்துல எனக்கு அதை கூட இதை கூட போய் கெஞ்சறாலோ இல்லையோ, அதனாலே கெஞ்சுவதாலே இறைஞ்சுவதாலே அவனுக்கு இறைவன் அப்படின்னு பெயர். இப்படி பெரிய மறையவர்கள் எல்லாம் கூட பெருமாளுடைய திருவடிகளில் புஷ்பத்தை சமர்ப்பித்து அஞ்சலி பண்ணி சரணாகதி பண்ணிட்டு இருக்கா. அப்பேற்பட்ட வசந்த திவ்யதேசம் என்பதாக இது விண்ணகரம் தான். இதெல்லாம் எங்க நடக்கும்? பரம்பதத்திலே பரமபதநாதன் ஸ்ரீவைகுண்டநாதன் திருவடிகளிலே நடக்கக்கூடியதான விஷயங்கள். இதெல்லாம் இந்த ஊர்ல நடக்கிறது அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அப்படின்னா இது விண்ணகரம் என்பதற்கு இதுக்கு மேல என்ன ஒரு உதாரணம் வேணும்? இதுக்கு மேல எப்படி நிரூபிக்க முடியும் அப்படின்றத ஆழ்வார் கேட்கிறார். இப்படி வைகுண்டத்திற்கு ஒத்ததாக இந்த கஷேத்திரம் இருக்கிறபடினாலே அரிமேவி இங்கு நிரந்தரமாக உறைந்து விட்டான், ஆகையினாலே அரிமேய விண்ணகரம் அப்படின்னு கஷேத்திரத்தையே ஆழ்வார் ஆச்சரியமா அனுபவிக்கிறார். இந்த மாதிரி ஆழ்வார் ரொம்ப சில கஷேத்திரங்களுக்கு தான் ரொம்ப ஏற்றமான பெயர் எல்லாம் கொடுப்பார். அப்படி ஆழ்வார கொள்ள கொண்ட கஷேத்திரமா இந்த கஷேத்திரம் இருக்கிறதுன்றது இதனுடைய தனிச்சிறப்பு. இப்போ அடியன் வாட்ஸ்அப் டெலிகிராம் 2 குரூப்லயும் பெருமாளுடைய படங்களை எல்லாம் ஷேர் பண்ணிருக்கேன். 3 படம் ஷேர் பண்ணிருக்கேன் அடியன். அதாவது இந்த குடமாடு கூத்தன் மூலவருடைய படம் 1, தாயாருடைய மூலவர் படம் 1 கிடைச்சது, அது 1 போட்டிருக்கேன். பெருமாள் உற்சவர், உபயநாச்சிமார், தாயார் உற்சவர், அவ 3 பேரும் சேர்த்தியா இருக்கக்கூடிய படம் 1 3 படம் ஷேர் பண்ணிருக்கேன் அடியன். மூலவருக்கு குடமாடு கூத்தன் அப்படின்னு திருநாமம். சம்ஸ்கிருதத்திலே கட பிரணர்த்தகன் அப்படின்னு சாதிக்கிறார். கடம்னு சொல்லக்கூடியது குடம், அதை வைத்துக் கொண்டு ஆடியவன், அதனாலே குடம் ஆடு கூத்தன் அப்படின்னுட்டு கட பிரணர்த்தகன்னு திருநாமம் சம்ஸ்கிருதத்திலே. ஸ்ரீதேவி பூமி தேவி ஆகிய 2 பிராட்டிமார்களும் கூட எழுந்தருளியிருக்கா. திருமணி மாட கோவில் அனுபவித்த போதும் கூட ஸ்ரீதேவி பூமிதேவி 2 பிராட்டியும் பெருமாள் பக்கத்துல இருந்தா. இங்கேயும் பெருமாள் பக்கத்துல 2 பிராட்டியும் மூலவராக இருந்துட்டு இருக்கான்றது ஒரு விசேஷம். எல்லா திவதேசங்களையும் மூலவர் பக்கத்துல உபயநாச்சிமார் மூலவரா இருக்கான்றது கிடையாது, ரொம்ப சில இடங்கள்லயே இருப்பா. அந்த மாதிரி இருக்கக்கூடியது திணைத்தனையும் திருமகளை விடாதார் வந்தார்னு சுவாமி தேசிகன் சாதிப்பது போல பிராட்டியினுடைய அம்சங்களான ஸ்ரீதேவி பூமி தேவிகளை பிரியாமல் இருக்கிறார் அப்படின்றது அது ஒரு கண்கொள்ளா காட்சி, கண்டு ரசிப்பதற்கு அனுபவிப்பதற்கு அழகான ஒரு காட்சி. அதனால பெருமாள் இங்கே ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக மூலவர் எழுந்தருளி இருக்கிறார். இந்த படத்துல பெருமாள் உபயநாச்சிமாரோடு கூட தாயாரோடு கூட சேர்த்தியா இருக்கிறது போல ஆச்சரியமா ஒரு படத்தை டிசைன் பண்ணிருக்கா. அதுல பெருமாளை சேவிக்கிறது, பெருமாள் அனுபவிக்கிறதெல்லாம் ஆழ்வார் பாசுரங்களின் மூலமா அனுபவிக்கலாம். ஆனா இங்க பிரதானம் என்னன்னா, பெருமாளுக்கு குடமாடு கூத்தன்னு பெயர். குடத்தை தலையிலே வைத்து ஆடியவனான கண்ணன் அப்படின்னு அனுபவிக்கிறார் ஆழ்வார்.
அது எதனாலேன்னு ஸ்தலபுராணத்துல சேவிக்கலாம். இந்த பெருமாளுடைய திருமேனி தைல காப்பு திருமேனி. அதாவது பொதுவா பெருமாளுடைய திருமேனிகள் சில விதமா இருக்கும். சிலாரூபம் அப்படின்னு சொன்னா பெருமாளுக்கு திருமஞ்சனம் உண்டு, அபிஷேக திருமேனி திருமஞ்சன திருமேனின்னு சொல்லுவா. அப்படின்னா மூலவருக்கு திருமஞ்சனம் உண்டு, அவர் மேல தீர்த்தம் சேர்த்து அவருக்கு திருமஞ்சனம் பண்றது. அப்படி திருமஞ்சனம் பண்ணாத திருமேனிகள் ஸ்வதாபேரங்கள் சுதை திருமேனின்னு சொல்லுவா. அந்த பெருமாளுக்கு ஜலம் மேல படக்கூடாது. ஆகையினால அவரை தைல காப்பு திருமேனின்னு சொல்றது. ஏன் அப்படின்னா அந்த திருமேனியை காப்பது, ரொம்ப நாள் பாதுகாத்து வைப்பது எப்படின்னா தைலத்தை சாத்தி, இந்த தைலம்னு சொல்லக்கூடியது நல்லெண்ணெய், சாம்பிராணி, அதுக்கப்புறமா அகில், சந்தனம், இந்த மாதிரி கட்டைகள் எல்லாம் போட்டு காய்ச்சி தயாரிக்கப்படக்கூடிய ஒரு வஸ்து. தைலம்னா எண்ணெய்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. பார்க்கறதுக்கு கருப்பா சாந்து போல இருக்கும், கருப்பு சாந்து போல இருக்கும். அதை நன்னா வாசனையா கமகமான்னு காய்ச்சி பெருமாளுடைய திருமேனியிலே சாத்தி ஒரு மாசமோ 48 நாளோ அந்த மாதிரி பெருமாள் திருமேனியிலே அந்த தைலமானது அப்படியே நன்னா ஊறணும். அப்படி ஊறித்துனா பெருமாளுடைய திருமேனி இன்னும் நன்னா பொலிவாகும். பெருமாளுடைய திருமேனி லைஃப் டைம் இன்னும் எக்ஸ்டென்ஷன் ஆகும். அதாவது இந்த பூச்சி இதெல்லாம் அரிக்கிறது அதெல்லாம் இல்லாம பின்னமாறுது, வீரல் விடுறது, இந்த கிளைமேட் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுறது, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம பெருமாளுடைய திருமேனிய குழந்தைய ரட்சிப்பது போல காப்பது போல பண்ணக்கூடியது. இப்ப நல்ல பனிக்காலம், தனுர்மாசம், எல்லோருக்கும் குளிர், பனி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பனியில அப்படியே போறவாளுக்கெல்லாம் கை காலெல்லாம் விரைச்சி போறது, அப்படியே காலெல்லாம் ஒரு மாதிரி இழுத்து பிடிக்கிறது பாருங்க. அப்ப என்ன பண்ணிக்கிறோம், தேங்காய் எண்ணெய் தடவிக்கிறோம். தடவிண்டா கொஞ்சம் அந்த தோல்லாம் வெடி போடுறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம இந்த பனினாலே, இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னாலே நமக்கு என்ன பிரச்சனைகளோ அதெல்லாம் நம்ம சமாளிக்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி பெருமாளை குழந்தையா பாவித்து அந்த எபெருமானுடைய திருமேனிக்கு கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால, வெதர் கண்டிஷன்னால, இல்ல காலங்கள் அதிகமாறதுனால டிட்டீரியரேஷன்ஸ் இதெல்லாம் இல்லாம பெருமாளை ரட்சித்து ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட அந்த திருமேனியை இன்னைக்கும் நாம சேவிச்சுட்டு இருக்கோம். நமக்கு பின்னால எப்பயோ வரப்போற சந்ததிகளும் சேவிக்கணும்னு அந்த திருமேனியை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு நம்ம இடத்துல இருக்கிறபடினாலே அந்த பெருமாளுக்கு ஆச்சரியமா தைலத்தை சாத்தி அவர் அப்படி ரட்சித்து வைப்பா. இந்த தைலம் சாத்த சாத்த பெருமாளுடைய திருமேனி நிறைய நாள் அப்படி நீடிச்சுட்டு வரும். அதுவும் இல்லாம பெருமாளுடைய திருமுக மண்டலம், பெருமாளுடைய அழகு பொலிவு கூடிண்டே வரும். வாசனையும் கூட, இந்த நல்ல வாசனைக்கு பூச்சி எல்லாம் பெருமாளிடத்திலே வராது, வந்தாலும் அந்த வாசனையை மோந்து பார்த்துட்டு போயிடும், ஒன்றும் பண்ணாது. அதனால இத காப்பு அப்படின்னு சொல்றா. பெருமாளுக்கு ரட்சை இது. எப்படியானா குழந்தையினுடைய சரீரத்துக்கு ராட்சையா காப்பா நிறைய நம்ம சின்ன வயசுல குழந்தைக்கு சுசுரூஷைகள் எல்லாம் பண்றாளோ அம்மா, அந்த மாதிரி பெருமாளுக்கு பண்ணக்கூடிய தைல காப்பு இது. இது ரெண்டும் இல்லாமல் வர்ணகலாப திருமேனி என்பதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாளை போல இருக்கக்கூடிய திருமேனி எல்லாம் வர்ணகலாப திருமேனி. இப்படி பெருமாளுடைய திருமேனி பல விதங்களா இருக்கு. இந்த வர்ணகலாப திருமேனிக்கும் கூட திருமஞ்சனம் எல்லாம் பண்ண மாட்டா, தைலமும் கிடையாது அவருக்கு. சிலாரூபமா இருக்கிற பெருமாளுக்கு தைலம் கிடையாது, திருமஞ்சனம் உண்டு. தைல காப்பு திருமேனின்னு சொல்லக்கூடிய ஸ்வதாபேரத்துக்கு தைல காப்பு உண்டு, திருமஞ்சனம் கிடையாது. இந்த பெருமாளுக்கு, வர்ணகலாப பெருமாளுக்கு ரெண்டுமே கிடையாது. இப்படி எம்பெருமானுடைய திருமேனிகள் பலவிதம். அதுல இந்த குடமாடு கூத்தன் தைல காப்பு திருமேனின்றது ஒரு விசேஷம். பெருமாள் வீட்டிருந்த திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலம், கிழக்கே திருமுக மண்டலம், கிழக்க பார்த்தா மேல பெருமாள் உட்கார்ந்துட்டு இருக்கார். இந்த பெருமாளிடத்துல அவசியம் சேவிக்க வேண்டிய ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, பெருமாள் மூலவர் உட்கார்ந்துட்டு இருக்கார். அவருடைய திருவடியினுடைய கீழே ஒரு அமுத கலசம் இருக்கிறது, அமிர்த குடம். அமுதத்தை ஒரு கலசத்திலே நிறைத்தார்கள், அது ஸ்தலபுராணத்துல பார்க்க போறோம். அந்த அமுத கலசத்தை ராட்சசனிடத்தில இருந்து மீட்டு பெருமாள் காப்பாத்திண்டு தான் அதை காப்பாற்றி விட்டோம் என்கிற சந்தோஷத்திலே அதை வைத்துக் கொண்டு கூத்தாடிய இடமானபடியினாலே குடமாடு கூத்தன் இந்த பெருமாளுக்கு பெயர். அப்படி தான் ரட்சித்த, மீட்ட, காப்பாற்றிய அந்த அமுத குடத்தை பெருமாள் தன்னுடைய திருவடிகளுக்கு கீழே வைத்திருக்கிறான். எப்படி வச்சுட்டு இருக்கான் தெரியுமோ? பொதுவா பெருமாள்லாம் நின்றுட்டு இருக்கா, உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னா பெருமாளுடைய திருவடிகளுடைய கீழே ஒரு தாமரை இருக்கும். அதற்கு பத்ம பீட்டம்னு சொல்லுவா. இத நின்றுட்டு இருக்கிற பெருமாளை காட்டிலும் உட்கார்ந்துட்டு இருக்கிற பெருமாளிடத்துல நன்னா சேவிக்கலாம். உட்கார்ந்துட்டு இருக்கிற பெருமாளோ இல்ல வெண்ணெய் காடும் பிள்ளையா ஒரு கால தரையில பொறுத்திண்டு ஒரு கால தூக்கி நின்றுண்டு ஆடுற கண்ணனோ, இவாளுடைய திருவேணியில எல்லாம் ஆச்சரியமா இந்த தாமரையை சேவிக்க முடியும். இந்த வெண்ணெய் காடும் பிள்ளைன்னு சொல்லக்கூடிய நர்தன கண்ணன் இருக்கார் பாருங்க, அவருடைய திருமேனி பல விதமா இருக்கும். எல்லா திவதேசங்கள்லயும், மோரோவர் எல்லா திவதேசங்கள்லயும் எல்லா சன்னதிகள்லயும் இந்த கண்ணன் ஒருத்தர் இருப்பார் நிச்சயம்.
கர்ப்ப கிரகத்துல உற்சவருடைய இருப்பார். ஒன்னோ 2 கையில வெண்ணெய் வச்சுட்டு இருப்பார், இல்ல ஒரு கையில வெண்ணெய் வச்சுட்டு இருப்பார். அது கைகள்ல வித்தியாசம். திருவடியில என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு திருவடியை தரையில ஊனின்னு இருப்பார், இன்னொரு திருவடி அப்படியே ஆகாசத்துல மிதந்துன்னு இருக்கும். அது ஒரு சேவை. இது ரொம்ப சில இடங்கள்ல மட்டுமே கிடைக்கும். பல இடங்கள்ல கிடைக்கிற சேவை என்னன்னா, அந்த ஆகாசத்துல மிதந்துன்னு இருக்கிற திருவடி இருக்கு பாருங்க, அது கீழே ஒரு தாமரை இருக்கும். தரையில ஊனின்னு இருக்கிற திருவடிய அந்த பீட்டத்துல, விக்கிரகத்தினுடைய பீட்டத்திலேயே பொருத்தி வச்சுட்டு இருப்பார் பெருமாள், நம்ம தரையில காலை பொருத்துற மாதிரி. இன்னொரு திருவடியானது தாமரையின் மீது இருக்கும். அப்படி ஆச்சரியமா எப்படி அந்த பெருமாளுடைய திருவடியை தாமரை தாங்கிறதோ, அது போல இந்த பெருமாளுடைய வலது திருவடியை அமுத குடம் தாங்கி கொண்டிருக்கும். எப்படியானா கண்ணன் திருவடி கீழே ஒரு தாமரை பூவை பார்க்கிறோமோ, அந்த மாதிரி இந்த பெருமாளுடைய திருவடிகளின் கீழே அமுத குடத்தை பார்க்கலாம். அதுதான் இவன் குடமாடு கூத்தன் அப்படின்றதுக்கு அத்தாட்சி, சாட்சி, அடையாளம். அதுதான். வெறும பெருமாளை ஆர்த்தி பண்ணா அப்படி பெருமாள் முகத்தை சேவித்தோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு கணக்கு வச்சு கூடாது. சில பேர் திருவேங்கடமுடியான சேவிக்கிறச்ச தினம் சேவிக்கிறோமோ இல்லையோ, அடியன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறது, இன்னைக்கு பெருமாள் என்ன வித்தியாசம், என்ன சேவிச்சிங்கோ அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன். எங்க சுவாமி ஒரு க்ஷணம் தான் நிக்க முடியறது, அதெல்லாம் இல்ல, பெருமாளுடைய திருமண்ணை சேவிப்போம், பெருமாளுடைய கை அனுகிரகம் பண்றாரோ இல்லையோ அந்த கையை சேவிப்போம், அதோட சரி வந்துட்டா முடிஞ்சு போயிட்டு அவ்வளவுதான், திருவடி என்னைக்கும் சேவையா போறது கிடையாது அப்படின்னுவா. அந்த மாதிரி ஏதோ ஒரு மினிமம் டேர்ம்ஸ் இது ஆயிடுத்தா பெருமாளை சேவிச்சா ஆயிடுத்து அப்படின்ற ஒரு தடையை வச்சு கூடாது மனசுல. ஒரு அவுட்ல ஒரு எல்லைய, ஒரு பேரியரை பிக்ஸ் பண்ணி கூடாது மனசுல. எத்தனை முடியறதோ அத்தனை சேவிக்கணும். இப்ப ஸ்ரீரங்கம் திருமலை மாதிரி ஒரு க்ஷணம் தான் நிக்க விடுறா, கூட்டம் அதிகமா இருக்கு தள்ளி விடுறா அப்படின்னா சரி, என்ன பிராப்தமாச்சோ சேவிக்கிறோன்ற கதை வேற. இப்ப இந்த திவதேசங்கள் எல்லாம் யாரான வரமாட்டாளா, வந்து சேவிக்க மாட்டாளான்னு பெருமாளே காத்துன்னு இருக்கான். 1 மணி காலம் கூட நின்று சேவிக்கலாம் கர்ப்ப கிரகத்துல, யாரும் ஒன்னும் சொல்ல போறது இல்ல. அந்த மாதிரி இடங்கள்ல எப்படியானா திருப்பானாழ்வார் பெரிய பெருமாளை திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் பாதாதி கேசம் அனுபவித்தாரோ அந்த மாதிரி அனுபவிக்கிறதுக்கு கூட 1 நிமிஷம் போராது. ஆழ்வார் அளவுக்கு அனுபவிக்கலைன்னாலும் நன்னா ஆச்சரியமா பெருமாளை சேவிக்கணும்னா 1 நிமிஷம் போராது. அப்படி பெருமாளுடைய திருவடிகளை உத்து நோக்கினால் பெருமாள் திருவடிகளின் கீழே அமுத குடம் இருக்கிறது. அதை சேவித்தாத்தான் அவன் குடமாடு கூத்தனை சேவிச்சுட்டோம் அப்படின்னு பூர்த்தி ஆறுது. அந்த ஒரு குடமே இல்லைன்னா ஆழ்வார் எதற்கு இந்த பெருமாளுக்கு குடமாடு கூத்தன்னு பெயர் கொடுத்தார் அப்படின்றது கேள்விக்குறி. அதனால அதை நிச்சயம் சேவிக்க வேண்டியது. பெருமாள் இப்படி தன்னுடைய திருவடியின் கீழே அமுத குடத்தை வைத்துக் கொண்டிருப்பது நமக்கெல்லாம் எதை உணர்த்துறதுன்னு யோசித்து பார்க்கலாம். இந்த லோகத்திலே யார் யாரெல்லாம் என்னென்ன பலன்களுக்கெல்லாம், என்னென்ன ஐஸ்வர்யங்களுக்கெல்லாம் ஆசைப்படுறாளோ, அலையறாளோ, அதையெல்லாம் தரக்கூடிய சக்தி தேவர்களுக்கு உண்டோ இல்லையோ? இப்ப ஒரு தேவன் மழையை கொடுக்கறான், ஒரு தேவன் வெயில கொடுக்கறான், ஒரு தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுக்கறான், ஒரு தேவன் ஆரோக்கியத்தை கொடுக்கறான்னு அதுக்கு பெருமாள் ஒருத்தரை நியமிச்சிருக்காரோ இல்லையோ? ஒருத்தன் செல்வத்துக்கு அதிபதி, ஒருத்தன் ஆரோக்கியத்துக்கு அதிபதிலாம் பெருமாள் நியமிச்சிருக்காரு. அப்போ இந்த உலக இன்பங்கள், ஆரோக்கியம் நன்னா இருக்கணும், ஆயுள் நன்னா இருக்கணும், குடும்ப உறவு நன்னா இருக்கணும், நிறைய பணம் வரணும், உத்தியோகத்துல மேல மேல போகணும், நிறைய சொத்து வாங்கணும், சுகமா இருக்கணும், நன்னா சாப்பிடணும், சந்தோஷமா இருக்கணும், இந்த மாதிரி இந்த உலகத்து இன்பங்களை எல்லாம் நீங்க பெற வேணும் அப்படின்னா அதற்கு பெருமாள் வேண்டாம், தேவர்களே போறோம். அந்தந்த தேவனை நமஸ்காரம் பண்ணி அதை கேட்டா கொடுத்துட போறானோ இல்லையோ? ஆகையினால அவ போறோம். அப்படி நீங்க அவ கிட்ட போய் அவளை ஆசிரியச்சிங்களானா உங்களுக்கு இவ்வுலக பலன்கள் எல்லாம் கிடைச்சிடும். அதுக்கு மேல ஒண்ணும் கிடைக்காதுன்றதுதான் விஷயம். இதெல்லாம் கிடைச்சிடும். ஆனா நீங்க இதெல்லாம் கிடைக்கும்னு எந்த தேவர்கள் காலடியில போய் நிக்கிறங்களோ, அவ அலைந்து கிடந்தது, அவ ஏங்கி தவித்தது, அது வேணும்னுட்டு அவ என் காலடியில வந்து நின்னது எதற்காக தெரியுமோ? கேவலம் இந்த அமுத குடத்திற்காகத்தான். அது வேணும் இது வேணும் அப்படின்னு இந்த உலகம் எல்லாம் எந்த தேவர்களுடைய காலடியின் கீழே போய் நிக்கிறதோ அந்த தேவர்கள் எதுக்காக என் காலடியில வந்து நின்னாலோ அந்த அமுத குடமே என் காலடியின் கீழே தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அமுத குடமும் என் திருவடிகளின் கீழே தான் இருக்கிறது, அதுவும் எனக்கு கட்டுப்பட்டது, எனக்கு அதீனம். இதுல இருந்து என்ன தெரிகிறது? அந்த அமுதமே என் திருவடி கீழே இருக்கிறபடினால என் திருவடியை விட கீழானதுதான் அது. அந்த அமுதத்தின் மேல என் திருவடி இருக்கிறதுனால அந்த அமுதத்தை விட என் திருவடி மேலானது. தேவர்கள்லாம் என்ன ஆசைப்பட்டா? அமுதம் சாட்டா சாவே கிடையாது, சிரஞ்சீவிகளா எப்போ நீண்ட ஆயுசோடு இருந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு அந்த அமுதத்துக்கு ஆசைப்பட்டா. ஆனா பாவம் அவளுக்கு தெரியல, அந்த அமுதம்ன்றது என்னோட திருவடியோட கீழே தான்.
அந்த அமுதத்தை விட என் திருவடிகள் மேல. அப்படின்னா என்ன? இந்த அமுதத்தினாலே இவா சிரஞ்சீவிகளா மரணம் அடையாதவாளா இருந்துட்டு இருக்காளே, அது கூட ஒரு கால வரையறை உண்டு. திரும்ப அவாவா கர்மா முடிஞ்சு அவளோட பதவி முடிஞ்சுடுத்துனா திரும்ப பிறந்து அவளுடைய பலன்களை அனுபவித்துத்தானே ஆக வேணும். ஆனா இந்த அல்ப அமுதத்தை சாப்பிட்டுட்டு ரொம்ப ஆயுளோட இருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அதை காட்டிலும் நிலையான இன்பமா, எத்தனை பிரளயம் வந்தாலும், எத்தனை மாறினாலும், எத்தனை அழிந்தாலும் எனக்கு சமானமா என்னுடைய லோகமான வைகுண்டத்திலே இருக்கக்கூடியதான மோட்சம் இருக்கிறது. அதை தரக்கூடியது என்னுடைய திருவடிகள். அந்த அமுதத்தை விட அந்த திருவடி பெருசுன்னு நம்ம புரிஞ்சுக்காம போயிட்டான் பார்த்தீங்களா? அதனால உங்களுக்கு தினம் காட்டுறேன், எப்பெல்லாம் என்ன சேவிக்க வராங்களோ அப்பெல்லாம் காட்டுறேன். இந்த தேவர்கள்லாம் அலைந்த, வேண்டி கிடந்த, கெஞ்சி கிடந்த, இறைந்து கிடந்த அந்த அமுத குடம்லாம் ஒண்ணுமே இல்லை, என் திருவடிகளை விட கீழே தான், மட்டும் தான் அது. அதை காட்டிலும் வசந்தது என்னுடைய திருவடிகள். இதை பற்றி கொள்ளுங்கள். அந்த அமுதத்தை காட்டிலும் வசந்த ஒரு பதத்தை, பலனை நான் தரேன்னு பெருமாள் காட்டுறது போல நமக்கு இந்த சேவை. பொதுவா அமிர்தத்தை தமிழ்ல என்ன சொல்றா? சாவா நிலைக்கு காரணமான மருந்துன்னு சொல்றா. அமுதம் சாட்டா சாவ மாட்டா அப்படின்னு சொல்றா. அந்த அமுதத்தை போலதான் என்னுடைய திருவடிகளும். என்னுடைய திருவடிகளை அனுபவித்து அதிலே சரணாகதி நமகான்னு பண்ணிட்டுங்களானா உங்களுடைய ஆத்மஸ்வரூபம் என்றுமே அழியாது. ஜனனம் மரணம் ஜனனம் மரணம்னு சுழல்ல சுழல மாட்டீங்கோ. நிலையான இன்பம், என்றும் இருக்கக்கூடிய, என்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஸ்திரமான சாஸ்வதமான வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் ஸ்ரீவைகுண்டத்திலே அப்படின்னு பெருமாள் காட்டுறான். அதனால பெருமாள திருவடிகளை சொல்றச்ச தேனே மலரும் திருவடிகள்னு சொல்றது உண்டு. பெருமாளுடைய திருவடிகள்ல இருந்து தேன் பெறுகிறதுன்னு. இந்த திவதேசத்திலே பெருமாளுடைய திருவடிகள்ல இருந்து அமுதமே பெறுகிறது. சொல்ல போனா பெருமாள் திருவடிகள்ல பெருகக்கூடிய தேன் தான் கீழே குடத்திலே பிடிக்கப்பட்டு அமுத குடமா இருக்கிறதோன்னு அனுபவிக்கலாம். அது வாஸ்தவம் தான். பிரம்ம வித்தியைகள்ல மோட்சத்துக்கு உபாயமா சொல்லப்பட்ட பிரம்ம வித்தியைகள் 32 சொல்ற மூலிய வேதத்துல, அந்த பிரம்ம வித்தியைகள்ல மது வித்தியைன்னுட்டு ஒண்ணு. மதுன்னா தேனை சொல்றது. பெருமாளுடைய திருவடி கட்டவரல்ல இருந்து தேன் அப்படி பெருகி ஒழுகிறது. அதை ஜீவனாகிற நாம் வாயை வச்சு சாப்பிடுறது அப்படின்ற அனுபவத்தை அந்த பிரம்ம வித்தியில அனுஷ்டித்து அந்த உபாசனை, அந்த அனுபவமே தபஸா மாறி பக்தியோகமா மாறி அது மோட்சத்தை தரதுன்னு சொல்லக்கூடியது. அந்த பெருமாளுடைய திருவடிகள்ல இருந்து தேன் பெருகிறது பாருங்க, மலர்றது பாருங்க. அது அப்படியே வழிந்து 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 அமுத குடமா நிக்கிறது. அதனாலே தேவர்கள் சாகாம இருக்கிறதுக்கு காரணமும் கூட இந்த எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் இவன் திருவடியிலே சமர்ப்பிக்கப்பட்ட தேன் தான் அப்படின்னு உணர்த்துவது போல பெருமாள் தன்னுடைய திருவடிகளின் கீழே இந்த அமுத குடத்தை வச்சுருக்கான்னு அனுபவிக்கிறது. இப்படி தேனே மலரும் திருவடிகளை உடைய எம்பெருமான் இந்த திவதேசத்திலே அரிமேய விண்ணகரத்திலே அமுதம் பெருகும் திருவடிகளை உடையவனாக சேவை சாதிக்கிறான் அப்படின்றது இந்த திவதேசத்தினுடைய ஏற்றம். வேற எங்கும் கூட இந்த மாதிரி பெருமாள் திருவடிகளின் கீழே அமுத குடத்தை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறது தான் கிடையாது, சேவிக்க முடியாது. உற்சவருக்கு சதுர்புஜ கோபாலன்னு திருநாமம். உற்சவர் இங்கு சேவை சாதிக்கக்கூடிய உற்சவர் கண்ணன். மூலவர் குடமாடு கூத்தன் அப்படின்னு கண்ணன் சொன்னாரோ இல்லையா, உற்சவரும் கண்ணன் தான். உற்சவருக்கு இங்கே 4 திருக்கரங்கள். அதனாலே 4 தோள்களை 4 புஜங்களை உடைய கண்ணனானபடியினாலே, இடைச்சிறுவனானபடியினாலே சதுர்புஜ கோபாலன்னு பெருமாளுக்கு திருநாமம். பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னா உற்சவர் மேல் 2 திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை ஏந்தின்றிருக்கார். கீழே வலது திருக்கரம் அபயஸ்தம், இடது திருக்கரத்தாலே கதை ஏந்தின்றிருக்கார் பெருமாள். இப்படி சதுர்புஜங்களை 4 தோள்களை உடைய கோபாலனாக எம்பெருமான் இங்கே சேவை சாதிக்கிறான். உபயநாச்சிமார் ஸ்ரீதேவி பூமிதேவி கூட எழுந்துள்ளிருக்கா. இப்படி ஆச்சரியமான பெருமாள், அழகான பெருமாள். தாயாருக்கு அமிர்த கடவல்லின்னு திருநாமம். பெருமாள் குடமாடு கூத்தன். அமிர்த கடம்னு சொல்லக்கூடிய அமுத குடத்தை காப்பாற்றி அதை வைத்துக் கொண்டு நடனமாடிய கூத்தாடிய பெருமான். இவன் அமிர்த கடநாதன், கட பிரணர்த்தகன். இவனுடைய தர்மபத்னி அமிர்த கடவல்லி. அமிர்த கடத்தை ரட்சித்த எம்பெருமானுடைய கொடி போன்ற அழகான மனைவி அமிர்த கடவல்லி. விமானம் உச்சை சுருங்க விமானம்னு சொல்லக்கூடிய வசந்த விமானம். தீர்த்தம் அமிர்த தீர்த்தம். பிரத்யக்ஷம் ஏகாதச ருத்ரர்கள் சொல்லக்கூடிய 11 சிவன்கள். உதங்க மகர்ஷின்னு சொல்லக்கூடிய ரிஷி. ஆகமம் ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமம். மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழி 3ஆம் 10 10ஆம் திருமொழி ஒரு பதிகம் முழுக்க இந்த எம்பெருமானுக்கு பாடியிருக்கார். இப்போ ஸ்தல புராணத்தை அனுபவிக்கலாம். கஷ்யப மகரிஷின்னு ஒரு மகரிஷியில் இருந்தார்.
அவருடைய மனைவிகள் 2 பேர், வினத அப்படின்னு ஒரு அம்மா, கத்ருன்னு ஒரு பெண். இவா 2 பேரும் தக்ஷ பிரஜாபதியினுடைய பெண்கள். இதுல மூத்தவளுக்கு வினதான்னு பெயர். அந்த வினதான்னு சொல்லக்கூடிய அம்மாவுக்கு அருணன் கருடன்னு 2 பசங்கள். அந்த கருடன் தான் நம்முடைய கருத்மான், பெருமாளுக்கு வாகனமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நித்திய சூரியான கருடாழ்வான் கருத்மான். இளையவா இருக்கா பாருங்க கத்ருன்னுட்டு, அந்த அம்மாவுக்கு கொடிய விஷப்பாம்புகள் தான் பசங்க. இந்த கத்ரு வினத்தன்னு சொல்லக்கூடிய 2 மனைவிகளுக்குள்ள எப்போதும் சதா சண்டை இருந்துட்டே இருக்குமா. ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஆகாது, சண்டை போட்டுட்டே இருப்பாளாம். ஒரு சமயம் இந்திரனுடைய உச்சை சிரவஸ்னு சொல்லக்கூடிய வெள்ளை குதிரை அது ஆகாச மார்க்கத்துல போயிட்டு இருக்கு. அது 2 பேரும் பாக்குறா. வினதா கத்ரு 2 பேரும் பாக்குறா. பார்த்துட்டு வினதா என்ன சொன்னாலும், கருடனுடைய தாயார் அந்த உச்சை சிரவஸ்னு சொல்லக்கூடிய குதிரை இருக்கே, அந்த குதிரையினுடைய வால் வெள்ளையா இருக்கு, அதனுடைய நிறம் வெள்ளை அப்படின்னாலும். கத்ரு இல்ல கருப்பு தான் அப்படின்னாலும். வாஸ்தவத்துல அது வெள்ளைதான். அது 2 பேருக்கு ஆகாதுன்றபடினாலே இவ எது சொன்னாலும் இல்லைன்னு சொல்லணும். அது அவளுக்குள்ளேயே ஒரு சுபாவம். அது அவா எது சொன்னாலும் இவா இல்லைன்னுவா, இவா எது சொன்னாலும் அவா இல்லைன்றது வழக்கமா போயிடுத்து. அதனால வெள்ளையா இருக்கிற வாழை கூட பார்த்துட்டு இல்ல கருப்பு தான் அப்படின்னா. இப்ப கத்ரு சொல்றா, கருப்புன்னு நான் நிரூபிச்சுட்டேன்னா நீயும் உன்னை சேர்ந்தவனுடைய பசங்கள்லாம் எனக்கு அடிமை, வெள்ளைன்னு நீ நிரூபிச்சுட்டியானா நான் உனக்கு அடிமைன்னு தேவையில்லாம வம்பு கிழிட்டு இருக்கா. அந்த அம்மாவை இழுத்துட்டா. ஏதோ ஒரு கோபத்திலே ஒரு அகங்காரத்துல பேசிட்டா. ஆனா இப்போ ஜெயிச்சானமே, அது வாஸ்தவத்துல வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய வாழ்னா இவதான் இப்போ நாம தோத்து போயிடுவோமே, அதனால எப்படியானோ இவனை ஜெயிக்கணும்னுட்டு சூழ்ச்சி பண்ணி என்ன பண்ணா, இந்த அம்மாவுடைய கத்ருவனுடைய பசங்கள் எல்லாம் விஷப்பாம்புகளோ இல்லையோ, அதுல மகா விஷப்பாம்பு கார்கோட்டகன் ஒருத்தன், அவனை கூட்டு, அது கண்ணங்கரேன்னு இருக்கக்கூடிய பாம்பு, அது கார்மேகம் போல கரேன்னு இருக்கக்கூடிய பாம்பு அந்த கார்கோட்டகன்ற பாம்பு. அத போய் இந்திரனுடைய குதிரையான உச்சை சிரவசனுடைய வாழை போய் நன்னா சுத்தின்று தூரத்துல இருந்து பாக்குற வாளுக்கு அந்த குதிரையினுடைய வால் கருப்புன்ற மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லி சூழ்ச்சி பண்ணி சதி பண்ணி, அவனும் சரின்னு அம்மாவை காப்பாற்றணும், தாங்க ஜெயிக்கணும், அவளை அடிமைப்படுத்தணும்னு பகையினால போய் அந்த காரியத்தை பண்ணான். இப்போ கருடனுடைய தாயாரான வினதா தேவியை கூட்டு காட்டி, இந்த பார் நான் சொன்னனோ இல்லையோ, அந்த இந்திரனுடைய குதிரை உச்சை சிரவசுக்கு வால் கருப்பு தான் அப்படின்னுட்டு இந்த அம்மா என்ன பண்றா, இவருடைய கட்சியை நிரூபிக்கிறா. அந்த அம்மாவும் பாவம் ரொம்ப சாது, ரொம்ப அப்பாவி போல் இருக்கு, சொன்ன உடனே சரின்னு ஒத்துட்டா. இப்ப பந்தயத்தின்படி நீயும் உன்னுடைய பசங்களும் எனக்கு அடிமை அப்படின்னு அடிமையாயிட்டான். இருந்து இவ அவளை ஏவல் வேலை வாங்குறது, குடும்பப்படுத்துறது, சொன்ன வேலையெல்லாம் பண்ணுன்னு சொல்றது, இந்த மாதிரி அவளை ஹிம்சிச்சுட்டே வந்தா. இந்த அடிமை தலையிலிருந்து பந்தயத்தின்படி நான் தோத்து போயிட்டேன், நானும் என் பசங்களும் உனக்கும் பசங்களுக்கும் அடிமைன்னு சொல்றதுல இருந்து நாங்க எப்படி விடுதலையாருது, அதுக்கு எதான வழி உண்டான்னு இந்த அம்மா கேட்கறச்ச, வினதா தேவி கருடனுடைய தாயார கேட்கறச்ச கத்ரு சொல்றா, தேவலோகத்துல அமிர்தம் இருக்கு, அந்த அமிர்தத்தை சாட்டா சாகவே மாட்டான்னு சொல்றா. எனக்கும் என் பசங்களுக்கும் அந்த அமிர்தத்தெல்லாம் சாப்பிட்டு சாகாம தேவர்களை போல சாஸ்வதமா இருக்கணும்னு ஆசை. நீங்க பந்தயத்துல தோட்டபடியினால எப்படியான அந்த அமுத குடத்தை, கருடன் தான் மகா சக்திமானாச்சே, பெரிய சக்தி படைத்தவனாச்சே, மா வீரனாச்சே, பெருமாளுக்கு சமானமான ஒரு சக்தி உடையவனாச்சே, அவனை தேவலோகத்துக்கு போய் தேவர்களோட சண்டை போட்டு அந்த அமுத கலசத்தை கொண்டு வரும்படியா பண்ணிட்டியானா, அந்த அமுத கலசத்தை எங்களாண்டு ஒப்படைச்சிட்டியானா நாங்க சாப்பிட்டோம்னா நாங்க சாகாவரம் பெறுவோம், சாகவே மாட்டோம், சிரமமா இருந்துட்டு இருப்போம் காலகாலத்துக்கும். அப்போ நீங்க பந்தயத்துல தோத்து எங்களாண்டு அடிமையா இருக்கக்கூடிய அந்த தலையில இருந்து உங்களை விடுதலை பண்றேன் அப்படின்னுட்டு கத்ரு சொன்னான். சரி பண்ணலாம், முயற்சி பண்ணலாம்னுட்டு வினதா தேவி கருடனிடத்திலே கூட்டு சொல்றா. கருடனும் தாயாரை அடிமை தலையில இருந்து விடுவிக்கணும், தாயாருக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்றதுக்காக அவளுக்காக தேவலோகத்துக்கு போறார், இந்திரனோட யுத்தம் பண்றார், எல்லா யுத்தங்களும் பண்ணிவிட்டு அந்த அமுத கூடத்தை அமுத கலசத்தை மீட்டு வர்றார், அங்கிருந்து கவர்ந்துட்டு வர்றார். கவர்ந்துட்டு வினதான்னு சொல்லக்கூடிய தன்னுடைய தாயார் இடத்துல கொடுக்கிறார். தாயார் அதை வாங்கிக்கிறா. வாங்கி கத்ருவனிடத்திலே ஒப்படைத்து விட்டு, பந்தயத்திலே நாங்க அடிமையானதுல இருந்து மேலணும்னா அமுத குடத்தை கொண்டாடணும்னு சொன்ன, கொண்டாந்தா எடுத்து கொடுத்தா எடுத்து, இனிமேல் உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அடிமையில இருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷம், நான் விடுவிச்சுட்டேன், நீங்க போங்கன்னுட்றாயவோ. இவ குடத்தை வாங்கிக்கிறா. அமுத குடத்தை வாங்கிண்டவோ அத்தனை சந்தோஷம், தானும் தான் பசங்களும் சாப்பிட்டு காலத்துக்கும் சாகாம இருக்க போறோம்னுட்டு என்ன பண்ணினா, தீர்த்தாமாடிட்டு சாப்பிடலாம் அப்படின்னுட்டு, அமுதமாச்சே, வசந்தர பிரசாதமாச்சே, சாகாம இருக்கும்படியா பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு ஆகாரமாச்சே, அதை எப்படி வெறுமை சாப்பிடுறது, குளிச்சுட்டு சுத்தமா சாப்பிடலாம்னுட்டு தீர்த்தாமாட்டிட்டு வரலாம் அப்படின்னு
அதை தரையில வைக்கக்கூடாது, பரம பவித்திரமானதாச்சேன்னு சொல்லிட்டு தர்பையை பரப்பி அது மேல வச்சாலாம். இப்படியான வசந்த வஸ்துக்கள் எல்லாம் விற்கிறச்சு தர்பையை பரப்பிட்டு பவித்திரமா மேல வைக்கிறோமோ, அது போல கீழே தர்பையை பரப்பிட்டு அந்த தர்பைக்கு மேல அந்த அமுத கூடத்தை வச்சுட்டு தீர்த்தமாட போனாலாம். அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் தூரம் இருந்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு அசுரன், ஒரு ராட்சசன், மாயாவின்னு பேர் அவனுக்கு. அவன் என்ன பண்ணினா, அந்த அமுதத்தை எடுத்துட்டு நாம போய் சாப்பிட்டோம்னா நாம ரொம்ப நாள் உயிரோட இருக்கலாம், நாமளும் நம்மளோட சேர்ந்தவாலும் அந்த மாதிரி காலத்துக்கும் இருக்கலாம் அப்படின்னு இதை கவர்ந்துட்டு போலாம்னு நினைச்சவன், கத்துரு தீர்த்தமாடுறதுக்காக இந்த தர்பையை பரப்பி அமுத குடத்தை வச்சுட்டு போனாலோ இல்லையோ, அந்த இடத்துக்கு போய் அந்த குடத்தை எடுத்துட்டு ஓடினானா. உடனே தேவர்கள் பார்த்து பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிறான், சுவாமி இது என்ன மோசமா இருக்கு, எங்களை கருடாழ்வான் சண்டை போட்டு ஜெயிச்சு எடுத்துட்டு போனார், அவருடைய வீரதீர பராக்கிரமம், அவர் பரம பாகவதோத்தமரானபடினாலே அவரிடத்துல எங்களால எதிர்த்து நிக்க முடியல. ஆனா நல்லவா கையில போறதுன்றது வேற, அதை கத்துருவனிடத்துல இருந்து எப்படி அபகரிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறச்சே அவளை காட்டிலும் மோசமான இன்னொருத்த எடுத்துட்டு ஓடுறானே. கெட்டவாள் இடத்துல அமுதம் போய் அவ அதை சாப்பிட்டு சாகாம இருந்தாலானா காலாகாலத்துக்கும் எல்லோரையும் இம்சை பண்ணிட்டு இருப்பா, அவளை அழிக்கிறது கஷ்டம், ஏதானும் பண்ணுங்கோன்னு பெருமாள் இடத்துல போய் தேவர்கள்லாம் அழறா பிரார்த்திக்கிறா. பெருமாள் என்ன பண்ணினா, கெட்டவாள் இடத்திலே துஷ்டால் இடத்திலே அமுதம் கிடைக்க கூடாது அப்படின்னு சங்கல்பிச்சுண்டு தன்னுடைய வில்லாலே ஒரு அம்பை எடுத்து அந்த அமுத குடத்தை தூக்கிண்டு ஓடக்கூடிய மாயாவின்னு சொல்லக்கூடிய அசுரன் பேர்ல பெருமாள் எரியறார். அந்த அம்பு விட்ட போது எந்த கையால அவன் அமுத குடத்தை தூக்கிண்டு போறானோ அந்த கையை நோக்கி அம்பு விட்டார் பெருமாள். கை அப்படியே வாழைத்தண்டு நறுக்கினா போல அப்படியே கட்டாய் கீழே விழுந்துடுத்து, அமுத குடத்தோட கூட விழுந்துடுத்து. அப்படி எந்த இடத்துல அமுத குடம் அவன் கை அறுபட்டு விழுந்ததோ அந்த அமுத குடத்துல இருந்து சில அமுத துளிகள், அமிர்த பிந்துக்கள் தரையிலே பெருகித்து. அப்படி அமுதம் சிந்தி பெருகின இடம் ஒரு தீர்த்தமா, ஒரு புஷ்கரணியா மாறி அமிர்த தீர்த்தம், அமிர்த புஷ்கரணின்னு மாறித்து. அதுதான் இந்த திவ்யதேசத்தினுடைய புண்ணிய தீர்த்தம். பெருமாள் ரொம்ப சந்தோஷப்பட்டு கெட்டவாள் இடத்துல இருந்து அமுதத்தை பரிசிரமப்பட்டு காப்பாத்தி எடுத்து அப்படின்ற சந்தோஷத்தோட அந்த அமுத குடத்தை தன்னுடைய தலைமீது வைத்துக் கொண்டு பெருமாள் ஆனந்த கூத்தாடினானாம். எப்படியானா கண்ணன் கோபியர்கள் இவாள்லாம் ரசிப்பதற்காக தலையிலே குடத்தை எடுத்துக்கொண்டு கூத்தாடினான், குடத்தை இடுப்புல வச்சுட்டு கூத்தாடினான்லாம் நம்ம அனுபவிக்கிறோமோ ஸ்ரீமத் பாகவதத்துல, அந்த மாதிரி இந்த எம்பெருமான் அமுத குடத்தை தலையிலே வைத்துக் கொண்டு கூத்தாடி இருக்கிறான். அதனாலே குடம் ஆடு கூத்தன் அப்படின்றத ஆழ்வார் இவனை மங்களாசாசனம் பண்ற. இப்போ தீர்த்தமாடுறதுக்கு போன கத்துரு அந்த இடத்துக்கு வந்து பாக்குறா. பார்த்தா அமுத குடத்தை காணல. என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுண்டா. என்ன ஒரு சந்தேகப்பட்டா அப்படின்னா, இந்த அமுத குடத்தை எடுத்துட்டு போறச்ச பெருமாள் கை துண்டிக்கப்பட்டு விழுந்திருக்கு, இந்த குளமா இருக்கு, ஒருவேளை இந்த அமிர்தம் இந்த தர்பையில சிந்தி இருந்தாலும் சிந்தி இருக்கலாமோ என்னமோ, கைக்கு கிடைச்சது வாய் கிடைக்காம போயிடுத்து. அதனால ஒருவேளை இந்த தர்ப மேல அமிர்தம் சிந்தி இருந்தா சிந்தி இருக்கலாம், அந்த தர்பையை எடுத்து நக்கி பார்க்கலாம், அந்த அமுதத்தை அப்படி நக்கி சாட்டாலாவது நமக்கு சாகா வரம் கிடைக்கும், நாம சிரஞ்சீவிகளா இருக்கலாமோ அப்படின்னுட்டு இவளுக்கு ஆசை. அதனால இவாளும் இவாளுடைய பிள்ளைகளான பாம்புகளும் ஆளுக்கு ஒரு தர்பை எடுத்துட்டு அமுதம் இருக்கும்னு நினைச்சுட்டு நாக்கால நக்கினான். தர்ப கத்தி போல ஷார்ப்பா இருக்கும் போது நாக்க ரெண்டா கிழிச்சு கொடுத்து. அதுல இருந்துதான் பாம்புகளுக்கு நாக்கு ரெண்டா கிழிஞ்சு ரெண்டா பிளவுபட்டிருக்கு அப்படின்னு புராணம் சொல்றது. ஆழ்வார் சாதிக்கிறச்ச, பாம்பனையார்க்கும் தம் பாம்பு போல் நாவும் இரண்டுல வாய்ப்பு அப்படின்வர். பாம்புக்கு ரெண்டு நாக்கு, அதாவது ஒரு நாக்கு ரெண்டா டிவைட் ஆயிருக்கும். அது எப்படி ஆச்சு அப்படின்னா, இந்த கத்ருவும் அவருடைய பிள்ளைகளும் கொடிய விஷ பாம்புகளானபடினாலே இவ அமிர்தம் இருக்குன்னு அந்த தர்பையை நக்கின போது நாக்கு ரெண்டா கிழிஞ்சு போயிடுது. இப்ப அவளுடைய சந்ததிகளா இருக்கக்கூடிய பாம்புகளுக்கு நாக்கு இன்னைக்கும் அப்படி ரெண்டா பிளவுபட்டிருக்குன்னு புராணம் தெரிவிக்கிறது. இப்படிதான் பெருமாள் இங்கே குடமாடு கூத்தனா எழுந்தருளினா. இப்போ இந்த அமிர்தத்தை கெட்டவாள் இடத்துல இருந்து ரட்சிச்சதன் மூலமா அப்பாவி ஜனங்களை, இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய மக்களை, தேவர்களான தங்களை கூட பெருமாள் ரட்சித்து விட்டார் அப்படின்ற சந்தோஷத்திலே அந்த தேவர்கள், ரிஷிகள், பக்தா, ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை நல்லவாலும் இந்த பெருமாளுடைய திருவடியிலே புஷ்பத்தை சமர்ப்பித்து ஹரி என் திருவடி சரணம் அப்படின்னு சரணாகதி பண்ணும்படியா இந்த பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். கெட்டவாள் இடத்துல இருந்து அமிர்தத்தை காப்பாத்தி எடுத்து அந்த அமுதமும் என் திருவடிகளுக்கு கீழே தான் அப்படின்னு காட்டுறது போல பெருமாள் அமுத குளத்தின் மீது தன்னுடைய திருவடியை வைத்துக் கொண்டு சேவை சாதிக்கிறார். இது தேவர்களுக்கு பெருமாள் ஒரு பாடம் சொல்வது போல இருக்கிறது. இன்னும் கூட அமுதம் அமுதம் அலைஞ்சிட்டு இருக்காத, அந்த அமுதமே என்னுடைய காலின் கீழே தான், அதனால அந்த அமுதத்தை காட்டிலும் உசந்ததா இருக்கக்கூடிய என் திருவடிகளை பற்றி கொள்ளுங்கள்னு தேவர்களுக்கு பெருமாள் புத்தி சொல்வது போல இருக்கிறது, நமக்கும் புத்தி சொல்வது போல இருக்கிறது இந்த காட்சி. இப்படி பெருமாள் குடமாடு கூத்தனா இங்கே எழுந்தருளி இருக்கிறான். இது மூலவருடைய சரித்திரம்.
உற்சவருக்கு சதுர்புஜ கோபாலன் அப்படின்னு திருநாமம். 4 தோள்களை 4 கைகளை உடைய கண்ணன் அப்படின்றதா திருநாமம். இவருக்கு இந்த திருநாமம் எப்படி வந்ததுன்னு பார்த்தா, இந்த உதங்க மகரிஷின்னு சொல்லக்கூடிய ரிஷி இந்த திருநாங்கூர் கஷேத்திரத்துல ரொம்ப காலம் தபஸ் பண்ணினார். எதுக்கு தபஸ் பண்ணினார் அப்படின்னா, கண்ணனை சேவிக்கணும் அப்படின்னு தபஸ் பண்ணினார். கிருஷ்ணாவதார காலத்திலே இவர் கண்ணனை அனுபவித்தாரோ இல்லையோ, திரும்பவும் கிருஷ்ணாவதாரத்தை போலவே கண்ணனை அனுபவிக்க வேணும்னு ஆசை வந்துடுத்து. அதுவும் 4 திருக்கரங்களோட கண்ணனை சேவிக்கணும்னு ஆசை வந்துடுத்து இவருக்கு. அதனால இந்த கஷேத்திரத்துல ரொம்ப நாள் தபஸ் பண்ணி 4 திருக்கரங்களோட கோபாலகிருஷ்ணனா பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். பெருமாள் இவர் ஆசைப்பட்டது போல இந்த கஷேத்திரத்திலே சதுர்புஜ கோபாலனா 4 திருக்கரங்களோட கண்ணனா சேவை சாதித்தார். இவருடைய தபஸ் பூர்த்தியா எடுத்து பெருமாளை சேவிச்சுட்டார். சேவிச்சுட்டு முகத்துல ஒரு சந்தோஷம் இல்லை, அப்படி கவலை தோய்ந்த முகத்தோட இருக்கார். மனசெல்லாம் விம்மருது, அழறார் இவர் இந்த ரிஷி. சுவாமி, நீங்க தபஸ் பண்ணிருந்தீங்க, நான் சேவை கொடுத்துட்டேன், எதுக்கு அழறீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல நான் ஒரு ஊரா தீர்த்த யாத்திரை போறச்ச புண்ணிய கஷேத்திரங்கள் எல்லாம் போய் புண்ணிய தீர்த்தம் ஆடிண்டு அங்க இருக்கிற பெருமாள்கள் எல்லாம் கஷேத்திரமா போய் சேவிச்சுட்டே வரச்ச, கங்கைக்கு போய் தீர்த்தம் ஆடும் போது என்னுடைய ஆமடையா பிரபன்னு பேர் அவளுக்கு, அந்த பிரபா தேவிய நான் கங்கை வெள்ளத்துல பறி கொடுத்துட்டேன். கங்கையில மூழ்கினவோ எழுந்துக்கவே இல்லை, எங்க போனான்னே தெரியல. நான் தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதனால ரொம்ப வருத்தமா இருக்கு, என்ன ஆனான்னு கூட தெரியாம நான் வருத்தப்பட்டு இருக்கேன், அதையும் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பெருமாளிடத்துல இவருடைய கவலையை தெரிவிக்கிறார். பெருமாள் சொல்றார், என்னுடைய ஸ்ரீபாத தீர்த்தமான கங்கையிலே மூழ்கிய போது அந்த அம்மாவுக்கு ஆயுள் முடிந்து விட்டது. அதனால அவ என்னுடைய திருவடிகளை சேர்ந்துட்டா, மோட்சம் அடைஞ்சுட்டா, ஸ்ரீவைகுண்டத்துல சுகமா இருக்கா. அதனால நீங்க கவலைப்பட வேணாம் அவளை குறித்து, அவளுக்கு ஆயுள் அவ்வளவுதான், என் திருவடிக்கு வந்துட்டா, அதனால நான் பாத்துக்கிறேன் அப்படின்னுட்டு பெருமாள் அவருக்கு ஆறுதல் சொன்னாராம். அதனால இங்க எந்த கஷ்டத்தோட எந்த பக்தா, எந்த பாகவதா, எந்த அடியவர்கள் வந்தாலும் அவளுடைய மன துன்பத்தை அகற்றக்கூடிய, அவளுடைய மனசு கஷ்டத்தை போக்கி அவளுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய, ஆறுதலா இருக்கும்படியா அவ வாழ்க்கையை மாற்றக்கூடிய பெருமாள் இவர் அப்படின்னு கொண்டாடுறா. அதுவும் இல்லாம பெருமாள் இங்க எதுக்கு எழுந்தருளி இருக்காரு அப்படின்னா, தன்னுடைய பக்தாலான அடியவர்கள், இவனிடத்திலே சுவாமி காப்பாத்து சரணம்னு சொல்லி இவன் காலை பிடித்த அடியவர்கள் யாரெல்லாம் இருக்காளோ அவளுடைய பகைவர்களை, அவளுடைய எதிரிகளை அழிக்கும் பொருட்டு எம்பெருமான் இங்கே எழுந்தருளி இருக்கிறான்னு ஆழ்வார் கொண்டாடுறார். அதனால யாருக்கெல்லாம் என்ன விரோதம் இல்லாம இருக்கிறதோ அவள்லாம் கூட இந்த பெருமாளை சரணம்னு சேவித்தா அவளுடைய விரோதிகள்லாம் நீங்கிடும். விரோதின்னு சொன்னது வெளி விரோதிகளான நம்ம எதிர்க்கக்கூடியவர்கள், நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய விரோதிகளான பணம், பேராசை, கோபம், கர்வம், இந்த மாதிரியான உள் விரோதிகள், இதெல்லாம் கூட அழித்து இந்த எம்பெருமான் நமக்கு நல்ல ஒரு அனுகிரகத்தை பண்ணுவான் அப்படின்றதா ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது. குடமாடு கூத்தன் அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். இதுல 2 விதமான அனுபவம். குடமாடு கூத்தன் அப்படின்னா குடத்தை தலையிலும் இடுப்பிலும் வைத்துக் கொண்டு ஆடிய கண்ணன் அப்படின்னுட்டு, எந்த கண்ணன் அங்க வடதேசத்திலே தான் அவதரித்த இடத்திலே, தான் விளையாடிய இடத்திலே தன்னுடைய பக்தர்களான அடியவர்களான கோபியர்கள் ஆயர்கள்லாம் ஆசைப்பட்டான்னுட்டு குடங்களை எடுத்து வைத்துக் கொண்டு கூத்தாடினானோ அந்த குடக்கூத்தன் தான் இந்த கண்ணன்றது ஒரு அனுபவம். அமுத குடத்தை காப்பாற்றி விட்டோம், தேவர்களை ரட்சித்து விட்டோம், அமுதம் கெட்டவா கைக்கு போகாம காப்பாற்றி எடுத்தோம்னு அந்த சந்தோஷத்திலே அமுத குடத்தை வைத்துக் கொண்டு கூத்தாடிய எம்பெருமான் இந்த குடமாடு கூத்தன்றது இன்னொரு அனுபவம். அதுவும் அல்லாமல் துவாரகையில இருக்கக்கூடிய கோவர்த்தனகிரி பெருமாள் தான் இங்க சேவை சாதிக்கிறார், கோவர்த்தனகிரி கண்ணன் இங்க சேவை சாதிக்கிறார்னு சொன்னபடினாலே அந்த கோவர்த்தனகிரின்னு சொல்லக்கூடிய குன்றை குடையாக எடுத்த பெருமான் இவன். அதனால குடங்கள் எடுத்து ஆடிய பெருமான் மட்டுமல்ல, குடை பிடித்து பக்தர்களை காத்த பெருமாளும் இவன் தான் அப்படின்ட்டு 3 விதமான அனுபவம். குடங்கள் எடுத்தேற விட்டு கூத்தாடவல்ல எம் கோவே, மடங்குள் மதிமுகத்தாரை மால் செய்யவல்ல என் மைந்தா அப்படின்னு பெரியாழ்வார் தெரிவிக்கிறாரோ இல்லையோ, அப்படி குடங்களை தலையிலும் இடுப்பிலும் கைகளிலும் வைத்துக் கொண்டு கூத்தாடி தன்னுடைய பக்தர்களான கோபியர்கள் ஆயர்கள் இவாளையெல்லாம் மகிழ்வித்து, அதை பார்த்து இத்தனை அழகா இருக்கக்கூடிய கண்ணன் இப்படி தலையிலும் இடுப்புலையும் குடத்தை வச்சுண்டு, அதுவும் சரியாம இவனும் நன்னா ஆடிண்டு இத்தனை அழகா தன்னுடைய நாட்டிய சேவையை நமக்கெல்லாம் காட்டுறானே அப்படின்னுட்டு இவனை பார்த்து ரசிக்கக்கூடிய நிலாவை போன்ற முகம் படைத்த பெண்கள், இடைப்பெண்கள், அவெல்லாம் இந்த கண்ணனை நாம் கணவனாக பெறமாட்டோமான்னு இவனிடத்திலே ஒரு வியாமோகம், ஒரு மோகம் கொள்றா, காதல் கொள்றா, ஆசையா இருக்கா பெருமாளிடத்திலே. அப்படி அவளுடைய மனசுல எல்லாம் நீங்காத இடம் பிடித்தவனா பெருமாள் இந்த கூத்தாடுவதன் மூலமா திகழறான். இந்த குடத்தை வச்சு ஆடுறது மூலமா அவளுடைய மனசையெல்லாம் பெருமாள் கவர்ந்து அவளுடைய பிராண நாயக்கனா ஆயிட்டான் பெருமாள் அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்பேற்பட்ட பெருமாள் இவன்.
ஆண்டாள் நாச்சியாரும் கூட குன்று குடையாய் விடுத்தாய் குணம் போற்றின்னுட்டு கோவர்தனகிரியை ஏந்தி பக்தர்களை எல்லாம் ரட்சித்த விருத்தாந்தத்தை சொல்றாரோ இல்லையோ, அதனாலே குடைபிடித்த சதுர்புஜ கோபாலனாகவும் இந்த எம்பெருமான் இங்கே சேவை சாதிக்கிறான் அப்படின்றதெல்லாம் பல அனுபவம். ஆழ்வார் இந்த ஸ்தோத்திரத்தை பாடல்ல சொல்றச்ச, குன்றதனால் மழை தடுத்து குடமாடு கூத்தன் அப்படின்னு இது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றார். குன்று அதனால் மழை தடுத்தவன் யாரு? கோவர்தனகிரிதாரியான கண்ணன். தன்னுடைய திருக்கையாலே கோவர்தனகிரின்னு சொல்லக்கூடிய மலையை குடையாக பிடித்து பெருமழையிலிருந்து பேரழிவிலிருந்து பக்தர்களை காப்பாற்றியவன் அவன். குன்று அதனால் மழை தடுத்தவன். குடமாடு கூத்தன் அப்படின்னா அவ பார்த்து ரசிக்க வேணும் என்பதற்காக குடங்களை வைத்துக் கொண்டு நடனமாடி அவளுக்கு இன்பத்தை ஆனந்தத்தை தந்த கண்ணன். அப்படி குன்றமெடுத்து காத்தவனும் குடமாடிய கூத்தனுமான எம்பெருமான் அமுத குடத்தோடைய கூட இங்கு ஆடிக்கொண்டிருக்கிறான் அப்படின்றத ஆழ்வாருடைய அனுபவம். இப்படி ஆச்சரியமான குடமாடு கூத்தனா எழுந்தருளிக்கக்கூடிய இந்த எம்பெருமான் ஒரு பெரிய மலை போல இருப்பான். பெருமான் சேவிக்கிறதுக்கு நல்ல கருகருன்னு கார்மேகம் போல இருக்கக்கூடிய ஒரு மலை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கரும் குன்றாக சேவை சாதிக்கக்கூடிய பெருமான். எந்த கோவர்தனகிரியை தூக்கி பிடித்து அடியவர்களை எல்லாம் ரட்சித்தானோ அந்த கோவர்தனகிரியே கருப்பா இங்க உட்கார்ந்து இருக்கோம்னு சொல்லும்படியான ஒரு அழகு. நன்னா கொழு கொழுன்னு இருப்பார் பெருமாள். அமர்ந்த திருக்கோலம், நன்னா பருத்த சரீரம். சின்ன குழந்தைகள்லாம் கொஞ்சம் ஒல்லியா இல்லாம நன்னா கொழு கொழுன்னு அப்படியே புசு புசுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குமோ அந்த மாதிரி பெருமாள் அப்படி நன்னா குண்டா புசு புசுன்னு இருக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு காட்சி. ரொம்ப அழகா இருப்பார் பெருமாள். இந்த பெருமாளுடைய அவதார நட்சத்திரம் பெருமாள் இங்க சேவை சாதித்தது வைகாசி விசாகம்னு சொல்றார். அதனால வைகாசி விசாகத்தன்னைக்கு பெருமாளுக்கு இங்க அவதார உற்சவம் நடக்கிறது. இப்ப ஆழ்வாருடைய அனுபவம். திருமங்கை ஆழ்வார் இந்த கஷேத்திரத்துக்கு ஒரு பதிகம் 10 பாசுரங்கள் பாடியிருக்கார். அதுல பாடுறச்ச தேவர்களுக்காக க்ஷீரசாகரம்னு சொல்லக்கூடிய பார்க்கடலை கடைந்து அமுதத்தை எடுத்துக் கொடுத்து அசுரர்களை வென்றவன், மகாபலியினுடைய கர்வத்தை அடக்கி திருவிக்கிரமனாக உலகளந்தவன், ராவண சம்ஹாரம் பண்ணின சக்கரவர்த்தி திருமகன், பூதனைய மாய்த்த பூதனா சம்ஹாரம் பண்ணின கண்ணன், இப்படி பல அவதாரங்கள்ல பல காரியங்களை பண்ணி கெட்டவாள் அழித்து நல்லவாளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய பெருமாள் இந்த கஷேத்திரத்திலும் கூட கெட்டவனான ராட்சசனை ஏமாற்றி அவன் கையை துண்டித்து நல்லவாளான தேவர்கள் பக்தர்கள் இவாளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக இந்த கஷேத்திரத்திலே எழுந்தருளி இருக்கிறான் அப்படின்றத பொதுவா அனுபவிக்கிறார் இந்த பெருமாள். ஆழ்வார் இந்த பெருமாளை பாடுறச்ச ஸ்ரீதேவி பூதேவி நித்தியசூரிகள் இவா எல்லாம் சேர்ந்து இந்த எம்பெருமானோடைய கூட இந்த திவதேசத்திலே எழுந்தருளி இருக்கா அப்படின்னு பாடுறார். திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ. திருமடந்தை மண்மடந்தை, மடந்தை அப்படின்னா பெண், திருமடந்தை அப்படின்னா திருமகள்னு சொல்லக்கூடிய ஸ்ரீதேவி, மண்மடந்தை அப்படின்னா பூமகள்னு சொல்லக்கூடிய பூமி தேவி. இரு பாலும் திகழ. இங்கு மூலவராய் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கிறாரே அவருக்கு ரெண்டு பக்கமும் வலதுபுறத்தே ஸ்ரீதேவியும் இடதுபுறத்தே பூமி தேவியும் எழுந்தருளி இருக்கிறார். அதை ஆச்சரியமா கொண்டாடுறார். திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ. தீ வினைகள் போய் அகல அடியவர்கட்கு என்றும் அருள் நடந்து. இந்த பக்தர்களுடைய பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய ஹரியாக, அவளுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்கடிப்பவனாக, அடியவர்களுக்கு பக்தர்களுக்கு என்றும் அருள் நடந்து அவளுக்கு எது நல்லதோ அவ எப்ப கஷ்டம்னு கூப்பிடுறாளோ அப்ப உடனே அந்த இடத்துக்கு போய் அவளுக்கு தன்னுடைய அனுகிரகத்தை காட்டி அவளை கஷ்டத்தில இருந்து மீட்கக்கூடிய இவ்வேழு உலகத்தவர் பணிய. 7 உலகங்கள்னு சொல்லது 7 உலகங்களுக்கும் பொது. எல்லா உலகங்களிலே இருக்கக்கூடியவர்களும் பணிந்து சேவிக்கும்படியாக இருக்கக்கூடிய பெருமான். வானோர் அமர்ந்து ஏத்த இருந்த இடம். எந்த தேவர்களானா இந்த ராட்சசனிடத்துல இருந்து இந்த கத்ருவனிடத்துல இருந்து அந்த அமிர்தத்தை மீட்டு எங்களை காப்பாத்துங்கன்னு வந்தாலோ அந்த தேவர்கள் எல்லாம் அமர்ந்து இந்த எம்பெருமானை ஏத்தரா, ஸ்தோத்திரம் பண்றா. சுவாமி எங்களுடைய கஷ்டத்தை தீர்த்துட்டே, நீ வாழ்க, நீ நன்னா இருக்கணும்னு ஸ்தோத்திரம் பண்றாளாம். அப்படி அமர்ந்து ஏத்த இருந்த இடம். எப்படி பெருமாள் இந்த திவதேசம் தான் எனக்கு ஸ்திரமான இடம்னு ஆசைப்பட்டு அமர்ந்து உட்கார்ந்துட்டானோ அந்த மாதிரி இந்த எம்பெருமான் தான் தேவர்களான நம்முடைய கஷ்டத்தை தீர்க்கிற எம்பெருமான். அதனால இவன் காலடியை விட்டு போக கூடாதுன்னுட்டு தேவர்களும் கூட ஸ்திரமா உட்கார்ந்துட்டாங்க. அப்படி உட்கார்ந்து எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் பெரும் புகழ் வேதியர், நல்ல வேதத்தை அத்தியனம் பண்ணி வேதத்திலே சொல்லப்பட்ட அனுஷ்டானங்களை எல்லாம் தவறாமல் கடைபிடிக்கக்கூடிய வைதிகோத்தமர்கள் அவெல்லாம் வாழக்கூடிய ஊர் இது.
ஆச்சரியமா புஷ்பங்களாலே, புஷ்ப சோலைகளாலே, தாமரை தடாங்கங்களாலே நிறைந்திருக்கக்கூடிய நீர்வளம் மிக்க அழகான பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய ஆச்சரியமான சோலைகளை உடைய திவதேசம் இது. அதனால இத எழில் திகழு நாங்கூர் அப்படின்னுட்டு அழகு பரிமளிக்கிற இடம், அழகு அப்படி கொஞ்சிறது. திருநாங்கூர்ல எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் அழகுதான். என்னென்ன இருக்கு இங்க? ஆச்சரியமா தேவர்கள்லாம் உட்கார்ந்து பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா, ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, வேதம் ஓதிய அந்தணர்கள் எல்லாம் அனுஷ்டானங்களை பண்ணிட்டு வேதம் சொல்லிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கா. எத்தனையோ புஷ்பங்கள், செங்கழுநீர் புஷ்பங்கள், தாமரைகள், இதெல்லாம் பூத்து குலுங்கக்கூடிய தடாகங்கள் நிறைய இருக்கு. இன்னைக்கும் இந்த திருநாங்கூர்ல ஒரு 10 தாமரை குளத்தியானம் பார்க்கலாம், தாமரையோட தீர்த்தத்தோட பார்க்கலாம். அப்படி பார்க்கிறதெல்லாம் அழகா இருக்கக்கூடிய அரு இடங்கள். அரு அப்படின்னா ஆகாசம், ஆகாசத்தளவு வளர்ந்து இருக்கக்கூடிய வசந்த மரம் செடி கொடிகளை உடைய சோலைகளாலே திகழ்கிற எழில் திகழு நாங்கூர், அழகு கொஞ்சுகிற, அழகு பரிமளிக்கிற, அழகு தவழுகிற இடம் இந்த திருநாங்கூர். அந்த திருநாங்கூரிலே அரிமேய விண்ணகரம் வணங்கு மடனெஞ்சே, பெருமாள் விரும்பி உறைந்து எழுந்தருள் இருக்கக்கூடிய இந்த குடமாடு கூத்தர் கோவிலை போய் வணங்கு அப்படின்னுட்டு ஆழ்வார் தன்னுடைய நெஞ்சுக்கு உபதேசம் பண்ற. இப்படி ஸ்ரீதேவி நாச்சியாரும் பூமிதேவி நாச்சியாரும் 2 பேரும் பெருமாள் கூடவே அமர்ந்திருப்பது எதற்காக அப்படின்னா, தீவினைகளில் போய் அகல, பக்தாளுடைய கஷ்டங்கள், அவளுடைய பாப்பங்கள் இதெல்லாம் போனோன்றதுக்காக பெருமாளோட பிராட்டிமாரும் சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அடியவர்கட்கு என்றும் அருள் நடக்க, பக்கத்துல இருந்து இந்த குழந்தை இந்த கஷ்டம் வந்திருக்கு, இதை பண்ணுங்க சுவாமின்னுட்டு பெருமாள் மறந்தாலும் இவ மறக்காதபடிக்கு சொல்லிட்டே இருப்பா. அப்படி நமக்காக பெருமாள் பக்கத்திலேயே இருந்துட்டு நமக்கு புருஷகாரமா இருக்கக்கூடிய இந்த பிராட்டிகளோடு சேர்ந்து சேவை சாதிக்கிற பெருமாள் இப்படி வரவாளுடைய கஷ்டமெல்லாம் தீர்றபடினால இவன் பண்ண மறந்தாலும் அவ பக்கத்துல இருந்து 2 பேரும் ஒருத்தருக்கு 2 பேரா ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறதுனால எல்லா உலகத்தவர்களும் இந்த பெருமாள் காலடியிலே வந்து பணிந்து நிற்கிறார்கள் அப்படின்னு ஆழ்வார் ஆச்சரியமா சொல்றார். இப்படி திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழறா, பெரிய பிராட்டியும் பூமி பிராட்டியும். இது என்னத்துக்காக அப்படின்னா, சரண்யன்னு சொல்லக்கூடிய பெருமாள் இருக்கானே, அவனை சரணாகதி பண்ணக்கூடிய பக்தாளுக்கு புருஷகாரம் பண்றதுக்காக நம்ம பண்ணக்கூடிய பிரார்த்தனைகளை எல்லாம் பெருமாள் சீக்கிரம் தலை கட்டி வைக்கணும்னு பெருமாளை வந்து துவரப்படுத்தி தயா காரியம் பண்றதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கா. 2 பேருன்னு குறிப்பா சொன்னது எதற்காக? நம்முடைய குற்றங்களை எல்லாம் பொறுக்கக்கூடிய ஸ்ரீதேவி திருமகள், அவளை விட பூமி பிராட்டி இன்னும் ஒரு படி மேலையாம். எப்படின்னா, குற்றம் தன்னை காண்பித்ததன் பின்னை பொறுப்பிக்கிறதன். இவன் தப்பு பண்ணான்னு எதுக்கு சொல்லணும்? அப்புறம் அவன் தப்பே பண்ணல, வேற ஏதோ பண்ண போய் தப்பா எடுத்து மன்னிச்சிருங்கன்னு எதுக்கு சொல்லணும்? அசல் அவன் தப்பு பண்ணதையே பெருமாள் சொல்லாம மறைச்சிட்டா போறது அப்படின்னுட்டு பிராட்டிய காட்டிலும் இன்னும் ஒருபடி நம்மிடத்திலே கருணை மிக்கவள் க்ஷமைன்னு சொல்லக்கூடிய பூமி தேவி. ஒருத்தி தெரியாம பண்ணிடுத்தோம் மன்னிச்சிருங்கோ, தண்டனை கொடுக்காதீங்கன்னு சொல்றா பெருமாள் இடத்துல. ஒருத்தி பண்ண தப்பையே மறைச்சுடுறா. அப்படி 2 தாயார்களும் நம்முடைய குழந்தைகள் இவா அப்படின்னுட்டு நம்ம மேலே ரொம்ப ஆசையோடு கூட எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம், பெருமாளிடத்திலே நமக்காக புருஷகாரம் பண்ணக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு நாம போனோமானா நம்முடைய பாவங்கள், நம்முடைய வினைகள் எல்லாம் வினைகால் உமக்கு இனி வேறோரிடம் தேட வேண்டும்னு சுவாமி சொன்னது போல, இந்த குழந்தையுடைய அம்மாக்கள் 2 பேரும் பெருமாளிடத்துல இந்த குழந்தைய காப்பாத்துறதுல, பெருமாள் இந்த குழந்தைய ரட்சிக்கணும்ன்றதுல அத்தனை ஆசையா கூட இருந்து தூண்டி விட்டு இருக்கா. அப்படி இருக்கக்கூடிய இந்த குழந்தைய எந்த ஒரு துன்பமோ வினையோ பாவமோ கர்மமோ ஒண்ணும் பண்ண முடியாது. ஆகையினாலே இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து வணங்கிய பக்தர்களிடத்தில இருந்து நீ வேற இடம் பார்த்துக்கோ, இடத்த காலி பண்ணிவிடு, ஓடி போறது உனக்கு நல்லதுன்னு வினைகளை பார்த்து எச்சரிப்பது போல இந்த பிராட்டிகள் பெருமாளுடைய சேர்ந்து எழுந்தருளி இருக்கா அப்படின்னு வியாக்கியாத்தாக்கள் தெரிவிக்கிறார். அதுவும் அல்லாமல் இந்த எம்பெருமான ஸ்தல புராணத்தை ஆழ்வார் அப்படி காட்டுறார் 2வது பாசுரத்தாலே. விண்ணவர்கட்கு அன்று குன்று கொடு குறை கடலை கடைந்து அமுதமளிக்கும் குறுமணி என் ஆரமுதம் குளவி உரை கோயில். எந்த எம்பெருமான் திருப்பார் கடலை கடைந்து தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்கும்படியா பண்ணினானோ, அந்த அமிர்தத்தை அவ சரியா பாதுகாக்காம கோட்டை விட்டுட்டா, அதை வந்து ஒரு அசுரன் அபகரிச்சுட்டு போனோம்னு பார்த்தா அவனை சம்ஹாரம் பண்ணி அதை மீட்டு வச்சுட்டு இருக்கானோ, அவளை காப்பாத்தினானோ, அந்த எம்பெருமான் இவன். அவன் யார் தெரியுமோ? குருமணி என் ஆரமுதம், அவன் குளவி உரை கோயில். அவன் சந்தோஷமா மனசுக்கு உகப்போட எழுந்தருளி இருக்கக்கூடிய கோயில் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்படின்னா என்ன? தேவர்களுக்காக பெருமாள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அமிர்தம் கொடுத்தான். அந்த அமுதத்தை அவ எப்பெல்லாம் கோட்டை விட்டுட்டு நின்னாலோ அப்பெல்லாம் அவளை காப்பாத்தி அமுதத்தை மீட்டு கொடுத்தான் அவளுக்கு.
இப்படிலாம் பண்ணி தேவர்களை ரட்சித்த பெருமான் எனக்கு குருமணியாகி ஆரமுதுமானான் அப்படின்னு, குரு மணி அப்படின்னா ஆச்சாரிய ரத்தனம்னு சொல்றாரு. மணின்னா ரத்தனம், குருன்னா ஆச்சாரியம். இந்த தேவர்கள்லாம் கேவலம் அந்த அமுதத்துக்காக ஆசைப்பட்டு இந்த பெருமாள் காலை பிடிக்கிறாளே, அந்த அமுதமே என் காலு கீழே தான் அந்த பெருமாள் காட்டிண்டு வேற உட்கார்ந்துட்டு இருக்கானே, இதை பார்த்துமா அவளுக்கெல்லாம் புத்தி வரல. தேவர்களுக்கு அமுதம் கொடுத்த பெருமாள்னு தேவர்கள்லாம் காத்துட்டு இருக்கா, அது வேற. ஆனா எனக்கு என்ன தெரியுமா தோன்றது, அந்த அமுதம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த அமுதத்தை காட்டிலும் வசந்த அமுதம் இவன். அது வெறும் அமுதம், இவன் ஆரமுதம். ஆரமுதம்னா ஆறாத அமுதம். அபர்யாப்தாமிருதம்னு பெருமாளுக்கு திருநாமம் ஆறாமுதனுக்கு. அமிர்தம்னு சொல்லக்கூடியது ஒரு டிஃபைன்டு தான், குறுகிய காலம் மட்டும்தான். இப்ப மத்தவாத கம்பேர் பண்றச்சு இந்த அமுதம் சாட்டவா ரொம்ப நாள் இருப்பா அப்படின்னு வச்சுக்கலாம். பிரளயம் வரைக்கும் அழியாம இருக்குமா அமுதம் அப்படின்னா? மோட்சம் தரக்கூடிய ஒரு சுகத்தை, நிலையான ஆனந்தத்தை அமுதம் தருமான்னா? நிச்சயம் தராது, சத்தியமா தராது. ஆகையினாலே அது டிஃபைன்டு தான் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதனுடைய பெருமை எல்லாம். ஆனா இந்த எம்பெருமான் இன்டிஃபைன்டு, இன்ஃபினிட்டின்னு சொல்றது போல அளவில்லாத அமுதம் இவன். அதனால அபர்யாப்தம், பர்யாப்தம்னா டிஃபைன்டு, அபர்யாப்தம்னா இன்ஃபினிட்டி. அப்படி இன்ஃபைனட்டான அமுதம் இந்த பெருமாள்ட்டு ஆறாமுதனை கொண்டாடுற. இங்க அதேதான் ஆறாமுதம் ஆரமுதம் எல்லாம் ஒண்ணுதான். தமிழ் இலக்கணத்துல ஆறாவமுது, ஆரமுது, ஆறாவமுதம், ஆரமுதம் எல்லாம் ஒண்ணுதான். கேவலம் இந்த அமுதம் வேண்டாம் எனக்கு, ஆறாத அமுதமாக இருக்கக்கூடிய இந்த அமுதத்துக்கும் வசந்த அமுதமான பெருமாள் இருக்கான். எப்படி தெரியுமா இருக்கான்? குருமணியா இருக்கான். அப்படின்னா ஆச்சாரிய ரத்னமா இருக்கான். என்ன சுவாமி இப்ப ஆழ்வார் திடீர்னு ஆச்சாரிய ரத்னம்னு இந்த பெருமான சொல்றாரு அப்படின்னா, முதல்ல ஆழ்வார் திருமணங்கொள்ளையிலே வாளையும் வேலையும் காட்டி வயலாளி மணவாளனிடத்திலிருந்து திருமந்திரத்தை உபதேசமா பெற்றார். அந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தம் தனக்கு புரிய வேணும், அந்த திருமந்திரத்திலே சொல்லப்பட்ட நிஷ்டை தனக்கு கைகூட வேணும், திருவஷ்டாட்சரத்திலே சொல்லப்பட்ட பாகவத நிஷ்டையானது தனக்கு வரவேணும்னு பெருமாள் எங்க பிரார்த்தித்தார்? திருமணிமாட கோயில்ல இருக்கக்கூடிய பத்ரி நாராயணனிடத்திலே பிரார்த்தித்தார். எந்த எம்பெருமான் பத்ரிகாசிரமத்திலே அவதாரம் பண்ணி திருமந்திரத்தை உபதேசித்து, அந்த திருமந்திரத்தை உபதேசமா வாங்கின்ற சிஷ்யன் எப்படி வாழணும்னு அந்த நிஷ்டைப்படி வாழ்ந்து காட்டினானோ, அதற்காகவே தானே சிஷ்யனா அவதாரம் பண்ணினானோ, அவனிடத்துல போய் சுவாமி நான் வயலாளி மணவாளன் எம்பெருமானிடத்திலே திருமணங்கொள்ளையிலே திருமந்திரத்தை உபதேசமா பெற்றுண்டேன், அதனுடைய அர்த்தம் எனக்கு கை வரணும், அதுல சொல்லப்பட்ட நிஷ்டை எனக்கு வரணும், அதை அந்த நிஷ்டையின்படி வாழ்ந்து காட்டின நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும்னுட்டு திருமணிமாட கோயில் நாராயணனிடத்திலே பிரார்த்தித்தார்னு பார்த்தோம். அந்த கஷேத்திரத்திலே அந்த நிஷ்டை ஆழ்வார் கொடுத்துட்டார். அப்படி அந்த இடத்துல ஆழ்வாருக்கு பெருமாள் திருமந்திரத்திலே சொல்லப்பட்ட நிஷ்டையை கொடுத்தானோ இல்லையோ, அதனால அவனும் ஆச்சாரியனாராம். இந்த மந்திரம் உபதேசம் பண்றதை காட்டிலும் அந்த மந்திரத்தின்படி சிஷ்யனை வாழ பண்றதுன்றது முக்கியம். ஸ்காலித்தியே சாசிதாரம்னு ஆச்சாரியனுடைய ஒரு குணம் சொல்லப்படுகிறது. சிஷ்யனானவன் எப்பயானும் தப்பு பண்ணா அதை கண்டித்து திருத்தி அவனை நல்ல வழிக்கு நடத்தணும். பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பண்ணி கொள்ளுதல் அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் காட்டி கொடுத்தது இந்த ஸ்காலித்திய சாசித்துவம்னு சொல்லக்கூடிய ஒரு குணம். அதன்படி எனக்கு திருமந்திரோபதேசத்திலே அனுகிரகம் பண்ணின பெருமாள், அந்த நிஷ்டயம் கொடுத்த நாராயணன் இருக்கான மணிமாட கோவில் பெருமாள், அவனேதான் இங்க அரிமேய விண்ணகரத்திலே குடமாடு குத்தனா உட்கார்ந்து இருக்கான்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையோ, இந்த திருமணிமாட கோயில் நாராயண பெருமாள் தான் 11 திவிதேசங்கள்ல 11 பெருமாளா எழுந்தருள் இருக்காருன்னு பார்த்தோம். இதுக்கு முன்னாலே அங்க திருமந்திர நிஷ்டையை பிரார்த்தித்தார், கொடுத்துட்டான். அப்படி திருமந்திர நிஷ்டையை எனக்கு கொடுத்த ஆச்சாரிய ரத்தனம், ஆச்சாரிய வல்லல் இந்த எம்பெருமான் இங்க ஆச்சாரியனா கொண்டாடுறார். அது மட்டும் இல்லாமல் குரு மணி அப்படின்னா குரு பரம்பரைக்கே மணியாக, ஆச்சாரிய பரம்பரைக்கே ரத்தனமாக திகழக்கூடியவன் பிரதம குரு. லட்சுமிநாத சமாரம்பாம்னுட்டு இவனிடத்துல இருந்து தானே நம்முடைய குரு பரம்பரை தொடங்குறது. அப்படி பிரதம குருவா இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான் எனக்கு தேவையான அஷ்டாட்சர நிஷ்டையை கொடுத்துட்டான். அதுக்கு மேல இந்த அமுதம் எல்லாம் எனக்கு ஒரு விஷயமா சுவாமி, அவன் திருவடிகளே எனக்கு அமுதம் என்பது போல ஆழ்வார் அனுபவிக்கிறார். அது இல்லாம இன்னொரு வார்த்தை சொன்னார் இந்த ஊர் வைதிகால சொல்றச்ச, அன்று உலகம் படைத்தவனை அணையவர்கள் நாங்கூர். அன்னைக்கு எவன் லோகத்தை படைத்தானோ அவனுக்கு சமானமானவா வாழக்கூடிய திருநாங்கூர் அப்படின்னார். அப்படின்னா அன்றுன்னா ஆதி காலத்திலே ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லாவன்று. ஆதி காலத்திலே சிருஷ்டியின் போது உலகமெல்லாம் படைத்த பரமபுருஷன் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறானே, அவனுக்கு சமானமானவா வாழக்கூடிய திருநாங்கூர் அப்படின்னுட்டு, ருத்ரனுக்கு சமானமானவா, ருத்ரனை காட்டிலும் மேலானவா, பிரம்மனுக்கு சமானம், பிரம்மனை காட்டிலும் வசந்தவான் எல்லாம் சொல்லிட்டு வந்த ஆழ்வார் ஸ்ரீ வைஷ்ணவால பகவானுக்கு சமானமானவான்னே சொல்லிட்டார். எதனால அப்படின்னா, அபாரே காவிய சம்ஹாரே கவிரேகா பிரஜாபதின்னு ஒரு வச்சனம்.
கவிகள்லாம் அதி ஆச்சரியமான காவியங்களை படைப்பதனாலே அவ கூட சிருஷ்டி தொழிலை பண்ணக்கூடிய பிரஜாபதிகள் தான், படைக்கக்கூடிய பிரம்மாக்கள் தான் அப்படின்னுட்டு கவிகளுக்கு ஒரு விசேஷனம் உண்டு. அவளுடைய காவியங்கள்ல இல்லாத விஷயமே இல்லை. அப்படி இந்த உலகத்திலே எப்படி அழகு நிறைந்திருக்கக்கூடிய உலகமா பிரஜாபதிகள் இந்த லோகத்தை சிருஷ்டி பண்றாலோ படைக்கிறாளோ, அது போல தங்களுடைய காவியத்தை படைக்கக்கூடிய படைப்பு கடவுள்களாக பிரம்மாக்களாக அவ இருக்கிறபடினாலே அவ பிரஜாபதி சிருஷ்டி பண்ணக்கூடியவளுக்கு சமானம்னுட்டு அவளை வர்ணிக்கிறது உண்டு. அந்த மாதிரி தங்களுடைய கிரந்தங்களாலே, தங்களுடைய காலக்ஷேபங்களாலே, தங்களுடைய வேத பாராயணம் மற்றும் அனுஷ்டானங்களாலே அந்த எம்பெருமானுக்கு சமானமான ஏற்றத்தை உடையவர்கள் இவர்கள். இவாலும் எம்பெருமான் விஷயமா நிறைய காவியங்கள் நிறைய கிரந்தங்கள் எல்லாம் பண்றா, அதுல அழகு கொட்டி கிடக்கிறது. ஆகையினாலே அழகான இந்த உலகை படைத்த பெருமாளை போல இவா சமானமானவான்னு அவ பாகவதா ஏற்றம் பெற்றவான்றதையும் கொண்டாடுறார். அடுத்த பாசுரத்துல சொல்றச்ச, கும்பமிகு மதயானை மறுப்பொசித்து கஞ்சன் குஞ்சி பிடித்து அடித்த பிரான் கோயில் அப்படின்னுட்டு கண்ணனுடைய திவ்யதேசம் இதுன்னு தெரிவிக்கிறார். கும்பமிகு மதயானை மறுப்பொசித்து, குலையா பீட்டம்னு சொல்லக்கூடிய யானையை அடக்கி கஞ்சன் குஞ்சி பிடித்து அடித்த பிரான். கஞ்சன்னு சொல்லக்கூடியது கம்சன், குஞ்சி அப்படின்னா குடுமின்னு அர்த்தம். அந்த கம்சனுடைய குடுமியை பிடித்து சுழட்டி அடிச்ச பெருமான் இவன். அப்பேற்பட்ட மகாவீரன் யாரு? சாட்சாத் கண்ணன். அந்த கண்ணன் குடமாடு கூத்தனா சதுர்புஜ கோபாலனா எழுந்தருளி இருக்கக்கூடிய திவ்யதேசம் இதுன்னு இங்க எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமான் சாட்சாத் கண்ணன் அப்படின்றத ஆழ்வார் தெரிவிக்கிறார். குடமாடு கூத்தன் ஆழ்வார் பெருமாளுக்கு எங்க பேர் கொடுத்தார்? இப்ப கண்ணன்னு சொன்னார். கிருஷ்ணாவதாரத்திலே சொல்லப்பட்ட கூலையா பீட்ட சம்ஹாரம், கம்சனுடைய அகங்காரத்தை அடக்கியது, கம்சனை காலி பண்ணது, அதெல்லாம் சொன்னார். குடமாடு கூத்தன் எங்க பேர் கொடுத்திருக்கார்? 8வது பாசுரத்தினாலே, கன்றதனால் விடவெறிந்து கனியுதிர்த்த காலை காமரு சீர் முகில் வண்ணன் காளிகள் முன் காப்பான் குன்றதனால் மழை தடுத்து குடமாடு கூத்தன் குளவுமிடம் அப்படின்னு சாதிக்கிறார். இந்த பாசுரத்திலே இருந்துதான் இந்த பெருமானுக்கு குடமாடு கூத்தன் திருநாமம் வந்தது. கன்றதனால் விளவெறிந்து கனியுதிர்த்த காலை, நப்பிண்ணை பிராட்டிக்காக விளாம்பழத்தை பறிக்க வேண்டும் என்பதற்காக ராட்சசன் காலை வடிவிலே கன்று வடிவிலே வந்தான். அந்த கன்றை சுழற்றி அடித்து அந்த பழத்தை பறித்து கொடுத்து லீலைகள் பண்ணிய எம்பெருமான். காமரு சீர் முகில் வண்ணன், அத்தியாச்சரியமா மழமேகத்தை போல இருக்கக்கூடிய, அடியவர்கள் மனதிலே பார்த்த மாத்திரத்திலே ஆசை வருவிக்கக்கூடிய ஒரு அழகன். காளிகள் காப்பான், பசுக்கூட்டங்களை எல்லாம் ரட்சித்தவன். குன்றதனால் மழை தடுத்து குடமாடு கூத்தன், குன்று அதனால் மழை தடுத்து, கோவர்தனகிரின்னு சொல்லக்கூடிய மலை இருக்கிறதே குன்று, அதனாலே அங்கே கோபர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே அவர்களை அழிப்பது போல இந்திரன் கோபத்தோட பெய்த அந்த அசுரத்தமான ஒரு அடாத மழையிலிருந்து ஒரு கொடையை பிடிச்சு மழையிலிருந்து ஜனங்களை காப்பாத்துறது போல காப்பாத்தினவன். குன்று அதனால் மழை தடுத்தான். இந்திரனுடைய கர்வம் நீக்கப்பட்டு கர்வத்தை அடக்கி மழை நின்னுது, அவளை காப்பாத்தினான் பெருமாள். அவளை அழிச்சே தீர்றதுன்னு சங்கல்பம் பண்ணிட்டு கங்கணம் கட்டிண்டு இந்திரன் பெய்வித்த மழையில இருந்து அவளை காப்பாத்தினான். காப்பாத்தி அழுத்து அவ, பெருமாளே எங்களை ரட்சிக்க வேண்டியது உன்னுடைய கடமை, காப்பாத்திட்ட. ஆனா ஒரு ஆசை, அப்படியே குடங்களை தலையில வச்சுண்டு இடுப்புல வச்சுட்டு ஒரு ஆட்டம் ஆடம் பார்க்கலாம், ரசிக்கலாம் அப்படின்னு பிரார்த்திக்கிற ஆசைப்பட்டு. அப்படி அவளுடைய பிரார்த்தனைக்கு இணங்க குடங்களை ஏந்தி ஆடின கூத்தன். கூத்தன் அப்படின்னா கூத்துன்னா நடனம், நடனமாடிய பெருமான் அப்படின்னுட்டு அவளை அவ ஆசை என்னவோ அதை நிறைவேற்றி வைத்து மகிழ்வெய்த செய்த, ஆனந்தப்படுத்திய, சந்தோஷப்படுத்திய பெருமான் அப்படின்னு சாதிக்கிறார். அதனாலே குன்றம் எடுத்து அவர்களை காத்தவனும் இவன் தான், குன்றெடுத்து ஆணிரை காத்தவனும் இவன் தான், குன்றெடுத்து ஆயர்களை காத்தவனும் இவன் தான். அதனாலே சதுர்புஜ கோபாலன் ஆகிறான். குடமாடு கூத்தனும் இவன் தான், அதனாலே குடமாடு கூத்தன் ஆறான் அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். இப்படி ஆச்சரியமாக எம்பெருமானை ஆழ்வார் இங்கே மங்களாசாசனம் பண்ணி அனுபவிச்சுட்டே வர, அனுபவிச்சுட்டு கடைசியா சொல்றச்ச, சென்று சினவிட ஏழும் படபடர்த்து பின்னை செவ்வித்தோல் புணர்ந்துகந்த திருமால் தன் கோயில் அன்று அயனும் அரண் சேயும் அணையவர்கள் நாங்கூர் அரிமேய விண்ணகர் அமர்ந்த செழும் குன்றை அப்படின்னு சாதிக்கிறார். இதுதான் அடியன் மூலவர் விஞ்ஞாபிக்கும் போது சொன்னேன். பெருமாள் அப்படி செழுத்து கொழுத்து இருக்கக்கூடிய மலை போன்ற சரீரம். பல இடங்கள்ல பெருமாள் அப்படி பெரிய திருமேனியா இருப்பார். ஆனா அகலமா இருப்பேரே தவிர திருமேனி அத்தனை வாட்டமா இருக்கும். கொஞ்சம் ரொம்ப அகலமா இருப்பார். ஆனா பெருமாளுக்கு அத்தனை சோபை இருக்காது, அத்தனை பொலிவு இருக்காது. கொஞ்சம் அப்படி டல்லா இருக்கிற மாதிரி இருப்பார்.
ஆனா இங்க அப்படி கிடையாது. அவ்வளவு பெரிய செழும் குன்றம் போல மாமிச மலையாக பெருமாள் அமர்ந்து கொண்டிருந்தாலும் கூட அது கண்களை மனதை கொள்ளையடிக்கக்கூடிய அழகு. அதனால வெறும் குன்று அல்ல, செழும் குன்று. வெறும் கருங்கல் பாறையாலான மலை இல்ல சுவாமி. நல்ல நீர் வளத்தாலே நிலவளத்தாலே செடிகள் பூக்கள் புஷ்பங்கள் கிழங்கள் பணிகள் இதெல்லாம் அப்படி பூத்து குலுங்கக்கூடிய சோலைகளை உடைய ஒரு குன்று. செழுமையான வளம் மிக்க குன்று இது. இதாலதான் இந்த உலகம் தாங்கிறது வாழுறது அப்படின்றத காட்டி கொடுத்து இந்த எம்பெருமான் நம்ம அனுகிரகித்து நம்ம கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து நம்ம தன்னுடைய திருவடிகளை சேர்த்துக் கொள்வதற்காகவே ஸ்ரீதேவி பூமி தேவியோடு கூட இந்த கஷேத்திரத்திலே எழுந்தருளியிருக்கிறான். அவனை நீங்க சரணாகதி பண்ணுங்கோ. எப்படியானா இந்த தேவர்கள் ரிஷிகள் எல்லாம் அவன் திருவடிகள்ல புஷ்பங்களை இட்டு அர்ச்சித்து அஞ்சலி பண்ணி ஹரி சரணம்னு சொல்லி சரணாகதி பண்றாலோ அந்த மாதிரியானா நீங்களும் பண்ணுங்கோ, உங்களுக்கும் நல்லது அப்படின்னு ஆழ்வார் நமக்கு உபதேசம் பண்றார். இப்படி 10 பாசுரங்கள் திருமங்கை ஆழ்வாருடையது. பிள்ளைப்பெருமாளை எங்கார் இந்த கஷேத்திரத்தை பத்தி பாடுறச்ச 108 திருப்பதி அந்தாதியில வாழுமடியார் மடனெஞ்சே நம் அளவோ தாழும் சடையான் சதுமுகத்தோன் பாழி கரிமேய விண்ணகர காவலனோன் கண்டாய் அரிமேய விண்ணகரத்தார்க்கு அப்படின்னு தெரிவிக்கிறார். மடனெஞ்சே, ஏ முட்டாள் மனசே, அரிமேய விண்ணகரத்தார்க்கு, இந்த திருவெரிமேய விண்ணகரம்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய குடமாடு கூத்தனுக்கு, இந்த பெருமாளுக்கு வாழும் அடியார், அடியவர்களாக வாழறவா, இவனுடைய பக்தாளா இருந்துருக்கிறவா நம்மளவோ நமக்கு சமானமானவா தானா, நம்ம அளவு தானா, நம்ம மாத்திரம் தானா? இல்லை. தாழும் சடையோன் ருத்ரன், தொங்கக்கூடிய சடையை உடைய சிவன், சதுமுகத்தோன் 4 முகங்களை உடைய பிரம்மா, பாழி கரி மேய விண் நகரம் காவலோன், பலம் பொருந்திய ஐராவதம் என்னும் யானை மேலே ஏறி செல்லுகின்ற ஸ்வர்கலோகத்துக்கு அரசனாகிய இந்திரன். பாழி ஸ்வர்கலோகம் அல்லது பாழினா பலம்னு அர்த்தம், கரினா யானை, பலம் பொருந்திய யானை ஐராவதம்னு சொல்லக்கூடிய இந்திரனுடைய யானை, அது மேய அது உரைகின்ற விண் நகரம், ஆகாசத்தில் இருக்கக்கூடிய நகரமான ஸ்வர்கலோகம், அதற்கு காவலன், அதற்கு அரசனாகிய ரட்சகனாகிய காவலனாகிய இந்திரன். அடியவர் ஆவர் கண்டாய் அப்படின்னா கேவலம் நம்ம போல சாதாரணமான மனுஷா மட்டும்தான் இந்த திருவரிமேய விண்ணகரத்துல இருக்கக்கூடிய குடமாடு கூத்தனுக்கு பக்தர்கள்னு நினைச்சுக்காதுங்க. இந்த ஸ்தல புராணத்தை பாருங்க. இந்த ஊர்ல இந்த எம்பெருமான் எதுக்காக வந்தான், எப்படி வந்தான், என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேளுங்க, சொல்லுவா. சிவனுக்கு அனுகிரகம் பண்ணினவன், ஏகாதச ருத்ராளுக்காக வந்தவன், சத்துமுகத்தோன் என்ன, பிரம்மா என்ன, ஐராவதம் என்ன, இந்திரன் என்ன, இவன் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி இவர்களாலே பணிந்து தொழக்கூடிய பெருமாளா இவன் இருக்கிறான். சாதாரணமா நமக்கு மட்டும்தான் அவன் நினைச்சுக்காதுங்கோ அப்படின்னு ஆச்சரியமா இவன் பரம்பொருள், தேவர்களுக்கெல்லாம் கூட சுவாமின்னு தெரிவிக்கிறார். நம்ம போல சாமான்யமா இருக்கிற மனுஷாதான் அந்த எம்பெருமானுக்கு பக்தான்னு நினைச்சுட்டியா? அப்படி கிடையாது. இந்த லோகத்துக்கெல்லாம் ஞானத்தை தருபவனாக சங்கராத்துக்கு ஞானம் அன்விச்சேத் அப்படின்னு யோகத்தின் மூலமாக ஞானத்தை தரக்கூடியவனா சதா யோகம் பண்ணிட்டு இருக்கிற ருத்ரன் என்ன, எப்போதும் வேதங்களையே சொல்லிக்கொண்டு அதனுடைய அர்த்தங்களை சிந்தனை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பிரம்மதேவன் என்ன, தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரன் என்ன, இவாழ்லாமே இந்த எம்பெருமானுடைய அடியவர்கள். அதனால வேறு சிறு தெய்வங்களிடத்துல போயெல்லாம் அது வேணும் இது வேணும்னு நிக்காதீங்க, அசிங்கம் அது. அந்த தெய்வங்கள் எல்லாம் எவன் காலை பிடிச்சுட்டு இங்க கெஞ்சி நிக்கிறதோ இறைஞ்சுகிறதோ அவனை போய் செய்வீங்க, அது போரும் அப்படின்னுட்டு தேவர்கள் எல்லாம் இறைஞ்சன் என்ற எம்பெருமான் அப்படின்னு தெரிவிக்கிறார். விஷ்ணு ஸ்தலாதர்சத்திலே இந்த கஷேத்திரத்தின் விஷயமாக சொல்லப்பட்ட ஸ்லோகம், தியான ஸ்லோகம். தேவோமேய வியத்புரே கடநடஸ்தீர்த்தம் தனுஷ்கோட்டிஜம் நாம்னா தஸ்ய வதூஹு சுதா கடலதா தத்வ்யோமயானோத்தமம் உச்சை ஸ்ருங்கம் உதங்கதாபசபல பிரத்யக்ஷ ரூபः புரஹ பாராவார முகஹ பராத்பர ஹரிஷ்ச ஆசீன திவ்யாக்ருதிஹ. தேவ அமேய வியத்புரே, தேவன் அப்படின்னா ஹரின்னு சொல்லக்கூடிய எம்பெருமான். மேய அப்படின்னா அமேய, மேய அப்படின்னா அவன் நித்தியவாசம் பண்ணுகிற. வியத்து அப்படின்னு ஆகாசத்திற்கு பெயர், ஆகாசத்தை விண் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். புறம் அப்படின்றது நகரம், விண் நகரம் அப்படின்றத வியத்புரி அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். தேவோமேய வியத்புரம் அப்படின்னுட்டு அரிமேய விண்ணகரம் என்பதை அப்படி சம்ஸ்கிருதத்திலே மாத்தி இருக்கிறது புராணம்.
கட நடஸ்தீர்த்தம் தனுஷ்கோட்டிஜம். அமிர்த கூட்ட சிந்தியதுனாலே அதுல இருந்து உற்பத்தியான அமிர்த தீர்த்தம். அந்த அமிர்த தீர்த்தத்துக்கு தனுஷ்கோட்டி தீர்த்தம்னு ஒரு பெயர் உண்டு. ஏன் அப்படின்னா பெருமாளுடைய தனுஷ், அதுல இருந்து வந்த அம்பு, அது அந்த மாயாவின்னு சொல்லக்கூடிய அசுரனுடைய கையை துண்டித்து அவன் கையில இருந்த அமுத குடம் கீழே விழுந்து அந்த குடத்துல இருந்து சிந்திய அமுத துளிகள் தான் இங்க தீர்த்தமா இருக்கிறது, அமிர்த தீர்த்தமா. அதனால தனுஷ்ல இருந்து உற்பத்தியான தீர்த்தமானபடியாலே தனுஷ்கோட்டி தீர்த்தம்னு ஒரு பெயர் உண்டு இருக்கு. நாம்னா தஸ்ய வதூஹு சுதா கடலதா. அங்க இருக்கக்கூடிய தாயாருக்கு என்ன திருநாமம் அப்படின்னா அமிர்த கட வல்லின்னு திருநாமம். இவன் அமிர்த கடன், அவள் அமிர்த கட வல்லி. தத் வியாம யானோத்தமம் உச்சை ஸ்ருங்கம். யானம் அப்படின்னா வாகனம், வியோமம் அப்படின்னா ஆகாசம். வியோம யானம் அப்படின்னா ஆகாசத்திலே சஞ்சரிப்பதற்கு பயன்படக்கூடிய வாகனம், அதற்கு விமானம்னு பெயர். அந்த உத்தமமான விமானத்திற்கு என்ன பெயர் அப்படின்னா உச்சை ஸ்ருங்கம்னு பெயர். எல்லோருக்கும் நல்லதையே வசந்ததையே தரக்கூடியதான ஒரு விமானம். உதங்க தாபச பல பிரத்யக்ஷ ரூபகா. உதங்க மகர்ஷியினுடைய தபஸுக்கு பலம் கொடுத்து அவனுக்கு பிரத்யட்சமாக சேவை சாதித்த பாராவாரமுகா, கிழக்கு நோக்கிய எம்பெருமான், பராத்பரன், மகாசக்தி வாய்ந்தவன், எல்லா தெய்வங்களுக்கும் தேவமான பரம்பொருள். யாரு? ஹரி. ஹரிமேய விண்ணகரம்னு சொன்னதுனாலே ஹரின்னு அந்த எம்பெருமானை காட்டி கொடுக்கிறார். எல்லாருடைய கஷ்டங்களை பாவங்களை ஜென்மாவை இல்லாமல் பண்ணுபவன். ஆசீன திவ்யாக்கிருதிகி, அழகான கோலத்திலே அமர்ந்து கொண்டு சேவை சாதிக்கிறான். இதுவரைக்கும் உட்கார்ந்து இருக்கிற பெருமாளை எல்லாம் ஆசீன ரூபம்னு உட்கார்ந்து இருக்காண்டுதான் புராணமே சொல்லிட்டு, இந்த எம்பெருமான மட்டும் விசேஷமா ஆசீன திவ்யாக்கிருதின்னு இவனுடைய ஆக்கிருதி திவ்யமா இருக்கிறதுன்னு வர்ணிக்கிறது. அப்படி பார்க்க பார்க்க ரசிக்கும்படியான அழகோடு தெய்வாம்சம் பொருந்தியவனாக அழகும் தெய்வீகத்தன்மையும் ஒழுங்க கலந்திருக்கும்படியான ஒரு அமர்ந்த திருக்கோலத்திலே பெருமாள் சேவை சாதிக்கிறான் என்பதை ஆசீன திவ்யாக்கிருதின்னு காட்டி கொடுத்தது. திருவரிமேய விண்ணகரம் என்னும் இந்த திவதேசத்திலே குடமாடு கூத்தன் என்கிற பெயரிலே அமிர்த கட்டவள்ளி தாயாரோடு கூட அமிர்த தீர்த்தம் தனுஷ்கோடி தீர்த்தம்னு சொல்லக்கூடிய தீர்த்தத்தினுடைய கரையிலே உச்சை ஸ்ருங்க விமானத்தினுடைய நிழலிலே கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தை உடையவனாக உதங்கர் பண்ணின தபஸுக்கு மயங்கி இறங்கி அவருக்கு பிரத்யட்சமா சேவை கொடுத்தவனான எம்பெருமான் அழகாக அமர்ந்து கொண்டு சேவை சாதிக்கிறான் அப்படின்றதா இந்த புராணம் வர்ணிக்கிறது. தேவோமேய வியற்புரே கடநடஸ்தீர்த்தம் தனுஷ்கோட்டிஜம் நாம்னா தஸ்ய வதூஹு சுதா கடலதா தத்வ்யோமயோனாத்தமம் உச்சை ஸ்ருங்கம் உதங்க தாபசபல பிரத்யக்ஷ ரூபஹா புரஹா பராவாரமுகஹா பராத்பர ஹரிஷ்ச ஆசீன திவ்யாக்ருதிஹி. ஸ்ரீ அமிர்தகடவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ கடபிரணர்த்தக பரபிரம்மணே நமஹ. திருமங்கையாழ்வார் குமுதவல்லி நாச்சியார் திருவடிகளே சரணம். நாளைக்கு திருத்தெற்றி அம்பலம்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்தினுடைய அனுபவம்.